வெல்கம் டு நியூஸ் ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுமோ படத்தோட ரோஸ் தான் பார்க்க போகிறோம். என்னால் தனியாக இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, கூட 2 நண்பர்கள் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஆரம்பிங்க, அப்படியே ஹாய் சொல்லி ஆரம்பிங்க. வணக்கம். நீ சொல்லு ப்ரோ. ஹாய். சொல்லு ப்ரோ. சுமோ எப்படி இருந்துச்சு? இங்கே வந்து தேட்டரில் பார்த்த ஒரு ஜாம்பவன் கூட இருக்காரு, சுமோ படத்தை போய் பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு தேட்டரில்? நீங்கள் ஆசைப்பட்டலாம் தேட்டருக்கு போலங்க, வேற வழி இல்லாம போய் மாட்டினேன். ஆனா சிவா வந்து பி படமா நடிக்கணும்னு முடிவு பண்ணி நடிக்கிறான் போல. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இவர் சூதுகம் 2ல போய் மாட்டினாரு. இந்த கேஸ் வந்து அவரெல்லாம் கெத்துங்க. இதுல இருந்து எப்படி தப்பிச்சாரு? நான் வந்து அந்த டைத்துல லூசா இருந்தேன், எல்லா படத்தையும் தியேட்டர்ல பாத்துட்டு இருந்தேன், வெட்டியா இருந்தேன், போனேன். நானே திரும்பி உட்கார்ந்து இருக்கேன். முத்துக்குமார் வந்து என் இடத்துக்கு இது பண்ணிட்டு இருக்காரு, சண்டை போட்டுட்டு இருக்கேன். அது ஃபேமிலியா போனோம், அப்படிதான் எல்லா படமும் பார்த்தாங்க. அதனால இது ஒண்ணுதான் இப்போதைக்கு பார்க்காம இருந்ததுன்னு போனோம். ஏன்டா போனோன்ற மாதிரிதான் இருந்தது. கௌதம் கார்த்திக்கும் விக்ரம் பிரபுவும் கிளாஸ் விட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி நானும் முத்துக்குமார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், யார் அதிகமா பி படங்கள் பாக்குறது அப்படிங்கிறது. நான் இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு லீடிங்ல இருக்கேன். சரி விட, அப்படியே சொல்லுங்க, இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஆனா இந்த படம் 2019 எடுத்திருக்கானுங்க. அப்புறம் எடுக்க அப்படியே போட்டு வச்சுட்டானுங்க. அப்படியே விட்டுருக்கலாம், எதுக்கு இந்த கர்மத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணானுங்கன்னு தெரியல. மறுபடியும் மதராஜ ராஜா ஓடுச்சு, எங்க படமும் ஓடுன்றோம். அது ஓரளவுக்கு அது உட்காரமா இருந்துச்சு, ஓடுச்சு. இது இப்படியா? ஒண்ணுமே இல்லையே. கண்டென்ட் காலத்துல எடுக்கப்பட்ட படத்தை இப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னா சரி, ஃபாசில் ஃபியூல் மாதிரி ஏதோ கிடைச்சிருக்குன்னு நமக்கு பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ரைட்டா? இது வந்து என்ன சொல்றது, மக்காம கன்றாவியா இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. அத உண்மையா சொல்றேன், 2019 ரிலீஸ் ஆயிருந்தாலும் இது உருப்படியா இருந்தது. ஒண்ணும் இல்ல, 2019 ரிலீஸ் ஆயிருந்தாலுமே அடி வாங்கிருக்கோம். இந்த 6 வருஷம் ப்ரொடக்ஷன்ல போட்டு வைக்கிற அளவுக்கு ஒரு புண்டையும் இல்ல இந்த படத்துல. இல்ல ப்ரொடக்ஷன் இல்ல, இது எதனால அப்படி போட்டு வச்சான்? ஒருவேளை அவனுக்கே நம்பிக்கை இல்ல அவ்வளவு படத்துல, இதுல என்ன இருக்கு, இதை ரிலீஸ் பண்ணி என்ன போதுன்னு விட்டுட்டான் போல. இல்ல இந்த சிம்புனா பண்ண சம்பவத்தால எடுத்து போட்டு பார்த்துட்டு வச்சுட்டாங்க, எதுக்கு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு. இல்ல வீட்டுக்கு பிளாப்புங்கிறதுனால எதுவும் மாட்டிக்கிட்டானா கடன்ல? வேல்ஸ் இவ்வளவு பெரிய கம்பெனி எப்படி மாட்டுவான்? வேல்ஸுக்கு பிரச்சனை இல்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க, 2019 அப்புறம் லாக்டவுன் வந்துச்சுல. ஆமா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃப்யூஸ் வாங்க முடியல போல, அதான் படம் ப்ரொடக்ஷன்ல நின்றுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி திறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வசூல் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா பாவம், அந்த அவங்க ஃபீஸ் எல்லாம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு போதுன்னு நினைக்கிறப்ப எனக்கே மன வருத்தமா இருக்கு. இல்ல இந்த வீடியோ பாக்குறவங்க யோசிப்பாங்க, ஏன்னா நான் படத்தை பத்தி பேசுறேன்னு, படம் ஏன் ரிலீஸ் ஆகலன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்ல பேச. நிஜமா அதுதான். இப்போ இந்த படத்தை பத்தி, இந்த படம் 1 மணி நேரம் 57 நிமிஷம் ஓடுது. ஆனா இதை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா கன்ஃபார்ம் 10 நிமிஷம் கூட தாண்டுவேன்னு எனக்கு தருது. சரி, அந்த அளவுக்கு கூட ஒண்ணுமே இல்ல. சரி, ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி 10 நிமிஷம் இருக்கிறாங்க பாப்போம். நல்லா இருக்கு, ஆரம்பிங்க. சரி, நான் ஆரம்பிக்கிறேன். படம் ஓப்பனிங் டைட்டில் கார்டுல வந்துட்டு இவங்க சொல்லிடுற ஒருத்தர் அவர் பேர் என்னங்க, சுரேஷ் லலிதா ஜுவல்லரிக்கெல்லாம் தேங்க்ஸ் கார்டு போட்டாங்க, ஏன்னு தெரியல. சுரேஷ் சக்கரவர்த்தியா அவர் சொல்றீங்களா? பிக் பாஸ்ல இருந்தாரு அவரா? இல்ல அவர் இல்லைங்க, அவர் தான் லலிதா ஜுவல்லரிக்கு ஒருத்தர் வருவார்ல, 4 கடை ஏறி இறங்குங்க, அவரா? பில்ல வாங்கி பாருங்க அப்படின்னு அவருக்கெல்லாம் தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தாங்க, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்களோ தெரியல என்னவோ. அதுக்கப்புறம் அந்த பூவை போட்டு ஆரம்பிக்கிற அந்த ஒரு கோல்சமான ஒரு ப்ரொடக்ஷன் கார்டு, ஐஸ்வரி கணேஷ் நமக்கு வணக்கம் வைக்கிறாரு. உள்ள போனா அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா. தமிழ் இது வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன், அவங்களோட இது அவங்க இப்படிதான் இருக்கும் ப்ரொடக்ஷன், இது லோகோ. இல்ல 80s 90s தமிழ் சினிமா எடுத்துட்டீங்கன்னா எல்லா ப்ரொடக்ஷனுமே இப்படிதான் இருக்கும். ஒரு போட்டோ பூ போட்டு அதுல நல்லா மங்களகரமா இசை போட்டு மேல ஒரு இது போடுவாங்க. அதேதான், இது டெம்ப்ளேட் தான். இதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அப்படின்னு போட்டானுங்க. தமிழ் படத்துல சர்க்காஸ்டிக்கா போட்டுட்டு இருந்தானுங்க, ரொம்ப சீரியஸா போடுறானுங்க. நானும் பாத்துட்டு அது ஒரு டைட்டிலாவே நினைச்சுக்கிட்டான் போல, மக்கள் தந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு அதே போட்டுக்க ஆரம்பிச்சுட்டான். இது மக்கள் சூப்பர் ஸ்டார் சொல்லி ராகவன் போட்டாரு தெரியுமா? அது மாதிரி நான் இன்னும் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது எஸ்டிஆருக்கு 2 வகையான ஃபேன்ஸ் இருக்காங்க, வெறித்தரமா உண்மையான ஃபேன்ஸ் இருக்காங்க, சர்காஸ்டிக் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் கலாய்க்கிறதுக்கு ஒரு ஃபேன் குரூப் இருக்கு, சரியா? அது மாதிரி சும்மா சர்காஸ்டிக்கா கொடுத்த டைட்டில ரொம்ப கான்பிடண்டா போட்டுக்கிட்டு இருக்க அகில உலக சூப்பர் ஸ்டார். இது என்ன தமிழ் டிரான்ஸ்லேட்ல போட்டு எடுத்திருப்பாங்க போல, அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா வின் அப்படிங்கறத அப்படியே இங்கிலீஷ்ல சிவா WIN வின் அப்படின்னு போட்டிருக்காங்க.
என்ன இளவுடா எனக்கு பேரரசு வின்னு ஒண்ணு போட்டிருப்பாரு திருத்தணியில, அதான் ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ். பேரரசு அதான் வின்னுன்னா ஜெயிக்கிறது, அதை இன்டெரக்டா குடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுமோ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு எல்லாம் வருது. அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேச ஒண்ணும் இல்ல, வீடியோ முடிஞ்சிருச்சு. போயிட்டு வாங்க சும்மா. ஓபன் பண்ண உடனே இந்த பேர்லாம் போட்டு, இந்த கோவா சைட்லாம் நீங்க போனீங்கன்னு வைங்களேன், கோவா ட்ரிப் எல்லாம் போறதுக்கு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஆட் பிலிம் மாதிரி ஓடும். இந்த பிகினில 4 பேர் சுத்துறது, அங்க கடற்கரையில சர்ஃபிங் பண்றது, அங்க இருக்கிற பார் 2-3 காமிக்கிறது, இது மாதிரி ஷார்ட்ஸா போட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து நதியை பத்தி கடலை பத்தி ஒரு பாட்டு ஓடுது. எதுக்குடா நதி கடலை பத்தி பாடுறாங்கன்னே தெரியல. சுமோ படத்துல பாடுறாங்க, எல்லாரும் எழுத்தும் போட்டு முடியுது. எழுத்து போட்டு முடிச்சோம்னா நம்ம VTV கணேஷ் வந்து அவர் பாட்டுக்கு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சீன், உங்க படத்தோட ஃபர்ஸ்ட் சீன், இந்த சீன்ல தான் ஆடிட்டு வந்து படத்துல இருக்கிற இது, நீங்க படத்தோட கோரைங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க, எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கறத. ஃபர்ஸ்ட் சீனு முடியல என்னால பாக்க. VTV கணேஷ் போறாரு, காரை நிறுத்துறாரு, போலீஸ் அவர் காரை நிறுத்துறாங்க, தட்டி ஊது அப்படிங்கிறாங்க, அப்படிங்கிறாரு. போலீஸ் நிக்கிற ஆப்போசிட் சைட்ல திருப்பி வந்துட்டு ஊதுனா உஸ்ஸோ அப்படின்னு நேரா ஊதுறாரு. என்ன பார்த்து ஊதுறா அப்படின்னா திருப்பி உஸ்ஸோ அப்படின்னு ஊதுறாரு. நான் 3வது உஸ்ஸோ ஊதும் போது பாஸ் பண்ணிட்டு போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். இந்த படத்தை இனி எப்படா பார்க்க போறோம், வீட்டுல OTTல பாக்குறேன். எனக்கு அப்பவே வந்து மன வருத்தாய் பத்தி, என்னால ஓட்ட முடியுது படத்தை, இருந்தாலும் என்னால பார்க்க முடியல, என்னடா இது அப்படின்ட்டு. அந்நேரத்துல நான் முத்துக்குமாரோட மனநிலையை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். 150 ரூபா கொடுத்து தியேட்டர் உள்ளார போய் உட்காந்து எப்படி இந்த மனுஷன் பார்த்தாரோ பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இப்ப இது நீ ஃபுல்லா குடிச்சிருக்கிற அப்படி இப்படின்ட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க, போய் டிக்கிய தொலைன்னானுங்க. அந்த இடத்துல ஒரு காமெடி, ஐயோ நான் என் டிக்கியெல்லாம் அடுத்தவங்க கிட்ட காட்டுறது இல்லைங்க அப்படின்னு. எம்மா ஏன்டா பேசுறீங்க, இந்த ராமர்னு ஒருத்தர் இருப்பாரு, விஜய் டிவி ராமர், அது மாதிரி ஜோக் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் கூட டைமிங் கொஞ்சம் சொல்லுவாருங்க, ஏதோ சிரிப்பு வந்துருங்க. எப்பா இந்த ஆள் சொல்றாரு பாருங்க, ஒரு மாதிரி நான் டிக்கியெல்லாம் அடுத்தவங்க கிட்ட காட்டுறது இல்லைங்களே அப்படிங்கிறாரு. காண்டாகுது நமக்கு. அடுத்து போயிட்டு டிக்கிய திறந்தா அங்க உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. சரியா, பாக்ஸ் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்ட்டானுங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டானுங்க. சரியா, பாக்ஸ வந்து ஓபன் பண்ணு, என்னதான் இருக்குன்னு பாக்கணும்னா, இல்ல நான் பண்ண மாட்டேன், இதை நான் யாருக்கிட்டையும் ஓபன் பண்ணி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி, நான் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணணும்னா ஒரு காசு சொல்லணும், அந்த கடையை நீங்க ஃபுல்லா கேட்கணும், அப்பதான் நான் ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு. டைரக்டர் அதுக்கு முந்தின நாள் வந்து பல்ப் ஃபிக்ஷன் பாத்திருக்காரு. அதுல வந்து ஒரு டப்பா வரும், சூட் கேஸ் வரும். அந்த சூட் கேஸ்ல என்ன இருக்குன்னே காட்ட மாட்டானுங்க, பல மட்டும் உள்ள ஒரு பொருள் இருக்கும். அந்த சூட் கேஸ் வச்சு ஒரு கதை இருக்கு போகும். ரைட்டா, அந்த படத்தை பார்த்துட்டாரு போற டைரக்டர். இப்ப நான் எழுதுறேன் பாடுறான்ட்டு அந்த ஒண்ணு இல்லாத பொட்டியை வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற கதைக்கு அந்த பொட்டிக்கு சம்பந்தமே கிடையாது, உட்காந்தான காசு சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதேதான், ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்குனுங்க, அது கனெக்டே இல்லாம இவன் ஒரு கதை சொல்லி கடைசியில இந்த இதுவே இருக்கான்ல வேறன் வந்த வெள்ளக்காரன்ல, ஒவ்வொரு டைமும் திருப்பி ரோபோசங்கர் ஃபர்ஸ்ட்ல இருந்து கதை சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு மறதி வியாதி இருக்கும், வராது, ஃப்ளோவாஸ்னாதான் விஷயம் வரும்னு இருக்கும். அது மாதிரி டப்பா ஓபன் பண்ணா ஓபன் பண்ணி காமிச்சிடணும், இல்ல முடியாதுன்னு விட்டுறணும். சரி, டாஸ்க் கொடுக்குறேன், நான் இந்த ஒரு கதையை சொல்றேன், இந்த கதையை கேட்டு நீங்க எல்லாம் சர்வே பண்ணிட்டீங்கன்னா நான் ஓபன் பண்றேன். இன்ட்ரோல் பாயிண்ட் போது எனக்கு நீ ஒண்ணும் சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு பாக்ஸ்ல என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரிங்க, பீச் மண்ணுல செருப்பு கிருப்பு எதுவும் போடாம ஃபுல் சூட்ல நடந்து வந்துட்டு இருக்கு. சர்ஃப் போர்டு பண்ணிட்டு வச்சுக்கிட்டு சென்னை வெயிலு, கோவளம் பீச், அடிக்கிற அடிக்கு சும்மா கால விண்ணுங்கும். அத வந்து ஸ்லோ மோஷன் போட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காரு. ரைட்டா, ஓடி போய் சர்ஃபிங் பண்றாரு. சூப்பரா அந்த சீன் எடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு வெள்ளைக்கார சர்ஃபிங் பண்றான்னு உங்களுக்கு பச்சையா தெரியும். அந்த சீன் நீங்க பாருங்க, அந்த மனுஷன் உள்ள இறங்குற வரைக்கும் கயிறு எல்லாம் கட்டியிருப்பாரு, கையில எல்லாம் இருக்கும். சரியா, அந்த சர்ஃபிங் போர்டு இதுல எந்திரிக்கிறப்ப கையில ஒண்ணுமே இருக்காது. திருப்பி எந்திரிச்சா சிவா எல்லாம் கையில கட்டிட்டு அப்படின்னு எல்லாம் கட்டிக்கிட்டே வருவாரு. சூப்பரா எடுத்திருப்பாங்க. அதாவது
கண்டினியூட்டியை விடுங்க, கண்டினியூட்டி எல்லாம் விடுங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ம். அந்த வெள்ளைக்காரனோட ஸ்கின் டோனுக்கு இவர் ஸ்கின் டோனுக்கு சம்பந்தமே இருக்காது. வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஒரே ஒரு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அவனும் ப்ளூ சட்டை, இவரும் ப்ளூ சட்டை, அவ்வளவுதான். அதான். ஷார்ட் முடிஞ்சாலும் சிவா சட்டையை கழட்டி கொடுங்க, பில்லின் எடுக்கணும்னு கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவ்வளவுதான். இந்த தர்பார் படத்துலாம் அந்த மாதிரி ரஜினி வந்து வச்சு எடுக்க முடியாது, அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் எடுக்க முடியாதுல்ல. அவர் ட்ரெஸ் வந்து கழட்டி இந்த மாதிரி ஸ்டன் டபுள் கொடுத்துருவாராமா. அவர் யூஸ் பண்ணிட்டு அதே ட்ரெஸ் வந்து ரஜினி போட்டு பாராமா. அதே வேலையை இங்க பாத்துருக்காரு சிவா அண்ணா இல்லையா? அதேதான். சிவா அண்ணாங்கிறப்ப நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவை குறிப்பிடுறோம். சிறுத்தை தமிழகத்தின் தற்போதைய சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் பத்தி நம்ம பேச அவரும் இல்ல, சிறுத்தை சிவாவையும் சொல்லல. அடுத்து அப்படியே நகர்ந்தோம்னா படத்தோட மெயின் பிளாட் அடுத்த சீன்ல வருது. பிரியா ஆனந்தோட இன்ட்ரோ சீன் வருது. ஒரு சங்க கையில வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல குறிப்பிடப்படுது நம்ம அடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோங்கிறது. ஒரு சங்க வச்சு சீன் ஆரம்பிக்கிறாங்க, ஊதி காட்டுறாங்க சங்க. நமக்குதான் வேற யாருக்கும் நமக்குதான் கரெக்ட் தான். படம் ஆரம்பிச்சிருச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, சங்கு போய் ஊதிடுவோம் அப்படின்னு ஊதுறாங்க. ஒரு கேனத்தனமான ஹீரோயின், அதாவது தமிழ் படம் சர்க்காஸ்டிக்கே கலாச்சிருப்பானுங்க லூஸ் தரமான ஹீரோயின்ஸ். சரிங்களா? இதுல சீரியஸாவே எழுதி வச்சிருக்கானுங்க. இது ஹீரோயின் லூஸ் தரமா இருக்கும். இல்ல அவன் தெரிஞ்சே ஓகே பண்ணாரா சிவா வந்து என்னன்னு புரியல எனக்கு. சிவா ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததா ஒரு செய்தி இருக்கு. இல்ல அவர் தான் ஸ்கிரீன் பிளே எழுதினாராம். ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ் அவர் தானா? விக்கிபீடியால போட்டுருந்துச்சு. சிஎஸ் அமதன்ட்ட கொடுத்துருக்கலாம், சர்க்காஸ்டிக்காச்சும் எடுத்துட்டு போயிரு. அடுத்து கட் பண்ண நிலகல் ரவி வராரு, தமிழ் வாத்தியாரா. இந்த சீன்லாம் நம்ம கடந்துடலாம், தேவையில்ல. அவர்கிட்ட வந்துட்டு என்ன சொல்லுவாரு நிலகல் ரவி, நான் பார்த்த நம்புற மாதிரியே தெரியல, சர்ஃப் போர்டு ஓட்டுறோம் எப்படிமா அவனை காப்பாத்துவான் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு நல்ல மனசு இருக்குப்பா, அவர் நல்லா, அவருக்கு 8 லாங்குவேஜ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 8 லாங்குவேஜ் பேச தெரிஞ்சவெல்லாம் பொழைக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர்ல இந்த இடத்துக்கு பணக்காரனா இருந்திருக்கணும். அதான் பைத்திய மாதிரி ஒரு லாஜிக். 8 லாங்குவேஜ் பேச தெரியும்னா பொழைச்சிருவான் அவன். அது மாதிரிதானே. அதுக்கு டெஸ்டிங் உடனே 8 லாங்குவேஜ் ஏதாவது ஒண்ணு பேசி காமினோட ஏதோ குசரகா பரோட்டா அப்படின்னு ஏதோ பேசுறாரு. அதான் பேசி முடிச்சா கீழ் வீட்டுல வந்துட்டு இன்னைக்கு சாம்பாரு. ஐயோ இந்த ஜோக் எல்லாம் விடுங்க, எனக்கு இதுவா இருக்கும். நிலகல் ரவி ரொம்ப கோவப்பட்டுட்டு இவன் உருப்பட மாட்டாமா அப்படின்னு. எனக்கு என்னன்னா 8 லாங்குவேஜ் பேச தெரியும், பொழைக்கல வேற விஷயம். கீழ் வீட்டுல சாம்பார் வச்சிருக்காங்கன்னு ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடாதா? அது கோச்சிட்டு போறாரு. திருப்பி கட் பண்ணா இந்த இடத்துல வந்து சதீஷ் இப்போ வரைக்குமே நம்ம ஆடியன்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாரு. யோ பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்றதுன்னா கட்டுவேன், காதலுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சதீஷ் ஆடியன்ஸ் மைண்ட் செட் ரெப்ரசென்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தா June 21 கரை ஓரமா ஒண்ணு ஒதுங்கினுச்சு. என்னது இந்த பொட்டி ஒதுங்கினுச்சானா? இல்ல சார், திமிங்கலம், பெரும் திமிங்கலம் சார் அப்படின்னு பார்த்தா நம்ம சுமோ ரெஸ்லர், அவர் பேர் என்ன, டஷீரோவா? கணேஷ் ஒரிஜினல் பேரு டஷீரோ. அவர் வராருங்க, நம்ம கணேஷ்னே கூப்பிட்டுப்போம். கணேஷ் கரை ஒதுங்குறாரு. சரிங்களா? அதாவது பாடி வந்து அப்பதான் வந்து தண்ணில இருந்து வந்திருக்கு இல்லைங்களா, இந்த நிலத்துல வந்து விழுந்திருக்கு. ஒரு பொட்டு தண்ணி இருக்காது மேல, ஃப்ரெஷ்ஷா ட்ரையா இருப்பாரு. கருவாடு ஊற வச்ச மாதிரி இருப்பாப்ல, ஆனா தலை மட்டும் ஈரமா இருக்கும். என்ன மாதிரி லாஜிக்னு தெரியல. உடம்பு நல்ல இதுவா இருக்கு, தலைய மட்டும் நல்லா ஈரம் பண்ணிருங்க இவரு, மீதி எல்லாம் நீங்க அப்படியே சும்மா படுத்து மூஞ்சி ஈரமா இருக்கு. அதாவது ஒண்ணும் இல்ல, அந்த நேரத்துல சிவாவா இருந்தா டப்புல முங்கிட்டு போங்க, கடல்ல இருக்கிற ஷாட் எடுத்துடலான்னு இருந்திருக்கும். கணேசாவை முக்கிறதுக்கு டப்பு இல்ல, சரி டப்புல தலையை மட்டும் விட்டுட்டு போப்பா அப்படின்ட்டு விட்டு எடுத்திருக்கானுங்க. வேற ஒண்ணும் இல்ல, உண்மைதான். அங்கிருந்து சிவா திருப்பி காலங்காத்தால அத சுடு வெயில்ல கால்ல செருப்பு போடாம ஓடிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா இந்த டான் படத்துல சமுத்திரக்கனி காலை காட்டுவானுங்க தெரியுமா, உடஞ்சு போய் அது மாதிரி ஆக போகுது கால். அது மட்டும் தெரியுது. பீச் சுடுமண்ல குடுகுடு குடுகுடு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு டெய்லி காலையில, செருப்பு போடாம ஒண்ணும் போடாம. ஐயா அதெல்லாம் காலே பூரா இதாயிருங்கயா, ஒண்ணுமே இருக்காதுங்க. எனக்கு எப்படி எடுத்தானுங்கன்னு டவுட்டா இருக்கு. செம்ம சூடு அடிக்கும். அதுவும் பீச் போனா யோசிச்சு பாருங்க. அதான் போயிட்டு இவரு கணேசா வந்துட்டு நெஞ்சு கிட்ட வச்சு பாக்குறாரு. நெஞ்சு வந்து எல்லாருக்குமே வந்து லெப்ட் சைட்ல தான் இருக்கு, ஆனா கணேசாக்கு ரைட் சைட்ல காது வைக்கிறாரு. பட் ஸ்டில் ஹார்ட் துடிக்குது. சரிங்களா?
அப்ப நீங்க சீனை வந்து பாருங்க, அந்த ரைட்ல வச்சு கேக்குறான், கேக்குது "Hey, Jack" அப்படின்னு கூப்பிடுறான், நாங்க காப்பாத்தலான்ட்டு. எல்லாம் வரானுங்க, அதிசய பறவையை பாக்குற மாதிரி பாக்குறானுங்க, வயித்தை பிடிச்சு அமுக்குறானுங்க, தண்ணி வெளில வருது. கணேசா கண்ணு முழிக்கிறான், முழிச்சோடனே சிவாவை பாக்குறான், சிவாவை பார்த்தா விரல பிடிச்சான். அவ்வளவுதான். சிரிப்பு தாங்க. அதாவது ஏன் 2 பேர் ஐயா, நீங்க நரேட் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வருது. எல்லாம் சிவா கேட்டு சிரிச்சிருக்க மாட்டானா? இல்ல மீன்வேல் வேல்ஸ் நரேஷன் ரூம். இல்ல இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கே லவ் ஸ்டோரி மாதிரி. டக்குனா வேலை பிடிச்சோன்னே இவனுக்கே தெரியாம ஒரு லவ் வருது அவன் மேல. இல்ல இது வந்து நமக்கு இப்ப உட்கார்ந்து நம்ம டிஸ்கார்ட் கால்ல 3 பேர் ராத்திரி 10 மணிக்கு பேசும்போது எப்படி இருக்கு, நமக்கே கன்றாவியா இருக்கு. இந்த கதையை நான் உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க கன்ஃபார்ம் காரி இல்லையா, இது டிஸ்கஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு உட்கார்ந்து பேசிருப்பாங்களே அவங்களாம். அதெல்லாம் விடுங்க, இந்த படத்துக்கு ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி டைரக்டர் நரேட் பண்ணிருப்பான் தெரியுமா வேல்ஸ் யூனிவர்சிட்டியில. ஐஸ்வர்யா கணேஷ் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாரா? இதெல்லாம் ஓப்பனா சொல்லணும்னா அவனுக்கு வந்து ஸ்கிரிப்ட் நாலேஜ் இல்ல, அதுக்கு ஒரு ஆளை வைக்கணும், அதுவும் பண்ண மாட்டேங்கிறான். அதான் தயாரிக்கிற எல்லா படமும் இப்படி வருது. மொட்டையா நம்ம ஒரு டைரக்டர் அது ஏன் நம்புறாருன்னா, மாமா பையன், சித்தப்பா பையன், மச்சன பையன், புள்ளையோட ஃப்ரெண்டு பிரதீப் ரங்கநாதன் தான் படம் ஓடிடுது. புள்ளையோட இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிருந்தான். இல்ல இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணான் என்னன்னா, இந்த மாதிரி அவங்க மச்சானா அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, பப்பின்னு ஒரு படம் அடிச்சிருப்பான்ல, அவனுக்கு ஏதாவது ஒரு ரோல் கொடுத்தாலே கதையை செலக்ட் பண்ணிடுவானாமா. கோமாளியே ஃபர்ஸ்ட் பிரபுதேவா ப்ரொடக்ஷன்ல வர வேண்டியது. இந்த மாதிரிதான் அவன் இது பண்ணி எங்க அக்கா பையனை வச்சு தயாரிக்கிறியா, ஒரு ரோல் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிதான் ஓகே பண்ணிருக்கான். ஆனா என்ன தெரியல, அந்த ஜோசுவாக்கு அப்புறம் அப்படி விட்டுட்டான் அவங்க அக்கா பையனை. சிவாவோட சுண்டு வரல பிடிச்சிடுறாருங்க, அதுக்கப்புறம் பிடிச்ச மணிக்கே திரியிறாருங்க. அதாவது உங்க ஏரியாக்குள்ளார நான் சும்மா கேக்குறேன், உங்க ஏரியாக்குள்ளார நீங்க வந்து ஒரு இதுவான ஏரியா, சென்னையில வந்து ஒரு லோக்கல் ஏரியான்னு வச்சுங்க, சரிங்களா? லோக்கல்னா ரொம்ப இது என்ன சொல்றது, ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் பீப்புள் எல்லாம் வராத ஏரியா, ஓகேங்களா? அதுக்குள்ளார இப்ப ஒரு சுமோ ரெஸ்லரு அந்த இதோட வரான், எப்படி அந்த சுமோ ரெஸ்லிங் பண்ற கெட்டப்போட உள்ள வரான். ஆமா, ஜெட்டியோட. ஒருத்தர் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாம் நார்மல் டே இன் சென்னை. வாப்பா என்ன அப்படி இருக்க? இந்த டெடி படத்துல டெடி பேர் நடந்து போயிட்டு இருக்கு தெரியுமா மலேசியால, அதே மாதிரிதான் டெடி பேர் தான் நடந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க தெரியுமா. நம்ம ஆளுங்க ஒரு ஃபாரினரை பார்த்தாரு, என்னப்பா இது ஃபாரினர் போறாங்க மாதிரி சும்மா பாப்பானுங்க, ரைட்டா? அவனுக்குள்ள பேசுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்ல ஸ்கேம் பண்ண பாப்பானுங்க, ஒரு பலூனோட விலை வந்து 1000 ரூபாய் அப்படின்னு ஸ்கேம் பண்ண பாப்பானுங்க. இதெல்லாம் சொல்லுங்க முத்துக்குமார், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தியேட்டர்ல? இல்ல இப்ப விடிவி கணேஷ் இருப்பான், அவன் இழிச்சவனா இருப்பான். சிவா சும்மாதான் இருப்பான், இத்தனைக்கு அவனோட எந்த வேலையும் பார்க்க மாட்டான், சும்மா இருப்பான் அந்த ஹோட்டல்ல. அவனுக்குன்னு ஒரு இதுவே இருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்க மாட்டானுங்க. அதேதான் இப்ப வாட்டுக்கு கூட்டு வருவான், இவனே சும்மாதான் இருப்பான், இல்ல இன்னொருத்தனை வேற கூட்டு வந்து தங்க வைப்பான். அதேதான் இவனே ஒரு எல்லாரையும், இவனுக்கே வேலை ஒண்ணும் கிடையாது, இவனே சும்மா பையன். இன்னொருத்தன் இவனுக்கு சோறு போடுறதுக்கு இன்னொருத்தன். அதுதான் இதுல வேற பிரியானந்த் ஒரு சீன்ல வந்து துரத்தி விட்டுருவான் அந்த குண்டனை, அவனே சிவாவையும். அவன் வந்து என்னமோ அட்வைஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட இதெல்லாம் எடுத்து சொல்லி மறுபடியும் அவனுக்கு புரிய வைப்பா விடிவிக்கு. எனக்கு அதெல்லாம் சிரிப்பா தான் இருந்தது. ஐயோ, ஏன்னா எப்படி அவங்க பேப்பரா ஒர்க் பண்ணிருப்பாங்க எனக்கு ஒன்னும் புரியவே இல்லைங்கயா. எனக்கு என்னன்னா அந்த R&D இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான் போடுது இந்த டைரக்டர். யோசிக்கிறது ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல, இந்த மாதிரி ஒருத்தங்க கூட ஐடியா கொடுத்துருக்க மாட்டானுங்க, இது எப்படி பண்ணா என்ன அப்படி பண்ணா என்ன. இல்ல இப்ப எல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி எப்படி மேல வரலாம் தான் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. இந்த யங் டைரக்டர்ஸ், அப்கமிங் டைரக்டர் எல்லாருமே அதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு எல்லாமே இருக்கு சரிங்களா. வேல்ஸ் யூனிவர்சிட்டியில கூப்பிட்டு படம் கொடுக்குறான் சரிங்களா, ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த படமும் கொடுத்துருவான். எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, என்னன்னா ஒரு ஏடியானா இப்ப இவனோட இதுல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சங்கருக்கு பழைய படத்துல ஏடியா இருந்திருக்காரு இந்த ஜென்டில்மேன் டைம்ல. அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல போட்டுக்கோ, பெரிய பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் தான் பரத்தை வச்சு ஏதோ ஒரு படம் பண்ணிருக்காரு. அந்த படம் ஓடிச்சானு இந்த February 14. அதுக்கப்புறம் ரொம்ப கம்பேர் எடுத்து, ஆனா அந்த இடையில அந்த சும்மா அந்த பாடல வீட்டுல இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரிப்ட் யோசிக்கிறது இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான் போட்டிருக்கு. இவன் இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டேட்டா தான் இருக்கும், ஒரு மாதிரி பழைய காலத்துல ஏதோ இது பாக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அப்ப என்ன அடி வாங்கிருக்கும், அப்பயும் ஓடி இருக்காது கண்டிப்பா. அப்ப என்னன்னா இன்னும் ஒரு 4-5 பாட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வச்சிருப்பாங்க, காமெடி ட்ராக் போயிட்டு இருக்கும்.
உங்களுக்கு எதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி அவுடேட்டடா இருக்குமோ எல்லாமே படத்துக்குள்ள இருந்திருக்கும். இப்பயே அவுடேட்டா தான் இருக்கு. இல்ல சிவா தான் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்னு போது எனக்கு பக்குன்னு இருக்கு. கூட ஒர்க் பண்ணியிருக்கானா அவனு நல்லா இருக்குன்னு. சத்தியமா சிவாவுக்கு வந்து அந்த சினிமா நாலேஜ் சுத்தமா இல்ல போல. ஐயோ சிவகார்த்திகேயனுக்கு இருக்காலும் கூட இல்ல போல. அவன் கூட பாருங்க பொழைச்சிட்டான் அத்தனை வருஷம். சிவகார்த்திகேயன் அப்டேட் பண்ணிக்கிட்டாங்கயா. ஒரே ஆளை வச்சுட்டுல அடுத்தடுத்த ஆளை வந்து இது பண்ணிட்டு இருந்தான் அவன். இல்ல இவன் வந்து சிவா ரிஜெக்ட் பண்ண படம் எல்லாம் கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. நல்ல ஹிட்டான படம் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ணிட்டு இவன் நடிச்ச படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சும்மா என்ன ரிஜெக்ட் பண்ணா? இல்ல அந்த சிவா இந்த படம் வந்து அகில உலக சிவா வந்துட்டு என்ன பிரச்சனைனா ஸ்கிரீன் பிளே நம்பி படம் பண்ணணும், வேர்ட் பிளே நம்பி படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கவுண்டர் போட்டா இதுதான். படம் ஓடிரும் அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அந்த நானல் ஓடியாலும் ஓப்பனா விக்னேஷ் ஒன்று இது பண்ணிருப்பான். இவன்ஸ் எடுக்கிற மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பான். இந்த ஸ்டோரி உங்கள்கிட்டயே சொன்னேன் காமெடி பத்தலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்மா. அது அதை நினைச்சா இப்ப ரொம்ப காமெடியா இருக்கு. அங்க நல்லா காமெடி இல்ல பண்றாரு சும்மா படத்துலயே. மீன்வேல் சும்மா நல்லா இருக்கு ப்ரோ காமெடி. என்ன ஸ்கிரிப்ட் ஐயோ. அடுத்த அப்படியே அடுத்த படம் வாலி பசங்க இவனுக்கு சொன்ன கதையா. வருத்தப்பட வீட்டு இது இருக்குல்ல அடுத்த வருத்தப்பட படம் வாலி பசங்க வேலை. பிபிஎஸ் இவனுக்கு சொல்லி அந்த ஸ்டோரி வந்து ரிஜெக்ட் ஆகிதான் அவனுக்கு போயிருக்கு எஸ்கேக்கு. ஐயோ Right. ஒரு குளூகான் டி பாக்கெட், அதாவது ஒருத்தன் கடல்ல அடிச்சுட்டு வந்திருக்கான், அதுவும் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கானா எவ்வளவு டீஹைட்ரேட்டா இருப்பான்னு யோசிச்சு பாத்துக்கங்க. அவனுக்கு இது பண்ணுவோம் ட்ரிப்ஸ் போடுவோம் அதெல்லாம் இல்ல, வாடா போனே அப்படின்ட்டு ஒரு குளூகான் டி வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு கூட்டிட்டு அவ்வளவு பெரிய வந்துட்டு உடம்பு ஒரு குளுக்காண்டு போருமாடா. ஒரு குளூகான் டி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. போனா முத விஷயம், ஒருத்தன் வந்து இப்போ கடல்ல அடிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் சாப்பாடு ஆமா. வாங்கி தரது, அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் அவனுக்கு தேவை ஒரு ட்ரெஸ். நேரா டெய்லர் கடைக்கு போறாங்க. இது நீங்க சொன்ன மாதிரி இந்த சோட்டா பீம் எழுதுற மாதிரி தாங்க எழுதியிருக்காங்க. படமே அப்படிதான் இருக்கும் இல்ல. ஒரு சீனே பாத்தீங்கன்னா கண்டினியூவா இருக்காது. இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு அவன் போற மாதிரிலாம் இருக்காது. இங்க பேசிட்டே இருப்பா, டக்குன்னு ஒரு கட் பண்ணி அந்த பொம்மை படம் மாதிரி தான் இருக்கும். இதுவே டக்குன்னு ட்ரெஸ் எடுக்கிற கடையில நிப்பானுங்க. ஸ்கிரீன் பிளே அங்க ஒரு joke நகர்றது நல்லது. அதுக்கு இவ்வளவு வேகம் வேணாம்ப்பா, கடற்கரையில கண்டுபிடிச்சோன்னே ட்ரெஸ் தைக்க போலாம். இதுல அங்க ஒரு என்ன ஜோக்கு போகும். இதுல என்ன சிரிப்பு தெரியுமா? அது வந்து டெய்லரிங் கடை. ஆனா அங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்லயுமே வந்து பிரைஸ் டாக் தொங்கிட்டு இருக்கும். ஏன் எப்படி எல்லாம் யோசிக்கிறான் டைரக்டர். நான் பாக்குறேங்க, எனக்கு நார்மலா நான் ஃப்ரேம் பாக்குறேன், எல்லா சட்டு மேலயும் இது தொங்கிட்டு இருக்கு, பிரைஸ் டாக் தொங்கிட்டு இருக்கு. என்னடா டெய்லரிங் கடையில நான் பிரைஸ் டாக் போட்டு சட்டை மாட்டிருக்காங்க. R&D லெவல் ப்ரோ பீக். பார்த்தா வந்து அளவு எடுக்கிறாரு, டேப் பத்தல அப்படின்னோட ஆளாக்கு கணக்கு 1 2 ஏதோ வச்சு எடுத்து ஏதோ வச்சு தச்சு ஒரு சட்டையை போட்டு விட்டுறாங்க. போட்டாதான் சங்கர் சார் படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பான் அவன். இந்த பாய் வந்து தேவையில்லாத வேலை. இப்ப வந்து என்னன்னா மேஜிக் ட்ரிக் காட்டுறாங்க. அவர் வந்து சட்டை தைக்க ஆரம்பிக்கிறப்ப குளுக்காண்டி குடிச்சுக்கிட்டு இருந்த நம்மளோட சுமோ ரெஸ்லர் வந்து சட்டை தச்சு முடிக்கிறப்ப ஃப்ரூட்டி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னவோ கண்டினியூட்டி எல்லாம் இல்ல இல்ல எனக்கு என்னன்னா அந்த பழைய படங்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு ஹீரோயினை கொண்டு வந்தா அவளுக்கு பேச தெரியாதுன்னு சொல்லி வாயில பபுள் கம்ம போட விட்டு டப்பிங் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இவனுக்கு வந்து பேச டயலாக்லன்றக்காண்டி சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஒவ்வொரு சீன்லயும் எதையாவது ஒண்ணு சாப்பிடுவான். லாலிபாப் தப்பிக்கிட்டு இருப்பான். ஸ்கிரீன் ஆரம்பிக்கும் போதே இந்த இது டொசிரோ லாலிபாப் சாப்பிட்டு கொண்டு இருந்த பொழுது, டொசிரோ ஃப்ரூட்டி பாக்ஸ் நொறுக்கி கொண்டிருந்த பொழுது, இது வந்து அந்த ட்ரிக் மாதிரி தான் இருக்கு. இந்த பபுள் கம் ட்ரிக்கு போல இதுல வந்து இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி மாத்திட்டான். ஒரு சீன்ல கூட கன்ஃபார்ம் அந்த ஆளுக்கு சுகர் வந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. குளுக்காண்டி, லாலிபாப், ஃப்ரூட்டி எல்லா சீன்லயும் ஒரு லாலிபாப். இல்ல சத்தியமா ஒரு சீன்ல கூட அவனை சாப்பாடு இல்லாம அந்த ஃபைட் சீன் மட்டும் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். எல்லா சீன்லயும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் கையில வச்சுக்கிட்டு. அதுல ஏதோ தூக்கி போடுவாடுங்க வெள்ளை கலர்ல. நான் ஃபர்ஸ்ட் அரிசி நினைச்சிட்டாங்க, ஐயோ இங்கேயே சாப்பிடறானுங்களா. அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஏதோ ட்ரை பவுடர் கிரிப்புக்கு. நான் அரங்கிட்டு வெள்ளை கலர் தூக்கி ஐயோ இங்கேயும் சாப்பாடா அப்படின்ட்டு ஒரு இடத்துல சோறு தூக்கி போடுறாங்க. அடுத்து போயிட்டு சட்டத்தை சொன்ன கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இங்க பாரு ரேண்டம் கை ஃபவுண்ட் ஃப்ரம் தி சீ அப்படிங்கிற மாதிரி. என்ன எனக்கு லாஜிக்கலா புரியல. எப்படி கடன் போறாங்க, உடனே குடும்பத்துக்கிட்ட காட்டுறாங்க, இருந்தா இவன் தான் என் கைய பிடிச்சிட்டான் கட்டி பிடிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல, முடியுது. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து கட் பண்ணோம்னா அடுத்து திருப்பி ரேண்டமா ஒரு ஜம்ப். அதாவது இப்போ அதே சீனு அதே ஆளு 2 பேரும் ஒரே சட்டை தான் போட்டிருக்கானுங்க. சிவாவும் அந்த சுமோ ரெஸ்லரும் ஒரே சட்டை தான் போட்டிருக்கானுங்க.
ஆனா சற்று டைம் ஜம்ப் ஆயிருக்கு. பிரியா ஆனந்த் வேற சட்டை போட்டிருக்கா, அவ வேற மாதிரி பேசுறான் போன்ல. அவன் இங்க இருந்தோ வந்துகிட்டு இருக்கா, திடீர்னு போன் எடுத்து ஹாய் சிவா அப்படின்னா கனி ஒரு சின்ன ஹெல்ப், கொஞ்சம் இது உனக்கு தான் டாக்டர் தெரியுமா, நம்ம இவனுக்கு காட்டணும், இவனை காட்டணும், இன்னும் பேர் வைக்கல அவனுக்கு, அவன் வந்து தான் கூப்பிட்டு இருக்கானுங்க. இதுல ஒண்ணு காமெடி நினைச்சு போனானுங்கன்னு தெரியல, இவனை பின்னாடி நிக்க வச்சுட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவானுங்க. இவன் சிவாவுக்கு மேல இருப்பான், அது காமெடியா நினைச்சுதான் பண்ணிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எது உன் பின்னாடி நிக்கிறானே அவனா எல்லாம் ரொம்ப பயங்கர நார்மலான ரியாக்ஷன். நீங்க இப்போ முத்துக்குமார் நான் டெய்லி எத்தனை நாள் மீட் பண்றேன், திடீர்னு வந்து ஒரு வெள்ளக்கார பிள்ளைய கூட்டிட்டு வந்து என் பின்னாடி நிக்க வச்சு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்ட நீங்க அதிர்ச்சி ஆக மாட்டீங்க? யாரு ப்ரோ என்ன ப்ரோனாச்சு கேட்பீங்கல்ல. சுமோ ரெஸ்லர் ஒருத்தன் சென்னை மாவட்டத்துல திடீர்னு சுத்திட்டு இருக்கான், ஒருத்தனுக்கும் ஒரு அதிர்ச்சி, நார்மலான விஷயம், வாங்க எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் வச்சு ஹாஃப் பாயில் சாப்பிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றானுங்க. அடுத்து கூட்டிட்டு போனா டாக்டர் வர்றாரு, அவர் வந்துட்டு பாத்துட்டு இவர் வந்து மனதளவுல வந்துட்டு இப்போ 2 வயசுக்காரனா இருக்காரு, உடல் அளவுல அவர் நல்லாதான் இருக்காரு ஆனா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு முடிஞ்சுச்சு. அப்புறம் கட் பண்ணிட்டா திடீர்னு அந்த டெய்லர் என்ன நினைச்சான்னு தெரியல, சங்கர் படத்துல எனக்கு இது கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சுனோட சங்கர் மாதிரியே மீன் செலவு ஒரு 7-8 சட்டை தச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான் இவனுக்கு. சங்கர் படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும் இவனை மீட் பண்ணதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் அவனை பார்த்துட்டு போனதுதான் எனக்கு நல்லா நடந்திருக்கு. சங்கர் பட பட்ஜெட்ல இருந்து 8 சட்டை தச்சு கொடுத்துருக்கேன். கேம் சேஞ்சர் பட்ஜெட்ல எங்க போயிருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அடுத்து கட் பண்ணா திருப்பி வீட்டு கணேஷ்ட போறானுங்க. இதுக்கும் இந்த டப்பாக்கு என்ன சம்பந்தம்னா, இது என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறது, நான் இன்னும் சம்பந்தமே இல்லாம பேசுறேன் பாருங்க அப்படின்னு பிரியா யோகி பாபுக்கு ஒரு லவ் ட்ராக். இதுக்கு சம்பந்தமே இல்ல, அடுத்து கீழே போடுவா பிரியா ஆனந்த் வந்து மேல விழுந்துரும். இது வந்து இந்த ரெமோ இல்ல, இந்த ரெமோ படத்துல ஒரு சைட் ட்ராக் போகும்ல யோகி பாபுக்குன்னு, சிவகார்த்திகேயன் லவ் பண்ணுவான், கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கும் இதுலயும். அது அப்படிதான் பசங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பின்னாடி சுத்துவான்ல. அதாவது ஒரு விஷயம் ஒரு டைம் ஒர்க் ஆகல அப்படின்னா அது விட்டுறணும், திருப்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க கூடாது. சொல்லுங்க. பிரியா ஆனந்த் வந்துட்டு அது மாதிரி அந்த துப்பட்டா போட்டு காதல் வந்துடும் இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆவேசம் ரங்கண்ணா இருக்காருல்ல, அந்த கிட்டதான் யோகி பாபு இருப்பாரு, வெள்ளை சட்டை ஃபுல்லா கோல்டு. எனக்கு பார்த்தோன்னே ஆவேசம் ரங்கண்ணா தான் ஞாபகம் வந்தாரு, அந்த கிட்டப்லதான் இருந்தான். அதுக்கப்புறம் போனா சிவா இவனை வச்சு சர்க்கசத்தை காட்டிக்கிட்டு இருக்காருங்க. இவனை மட்டும் ஒரு பக்கத்து கட்டி வச்சுட்டு ஒரு 4 பேரை டக்கா பாராட விடுறது, நம்ம ஜெயிஸ்டோன் பெட்டு காசு எடுக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப கட் பண்ண ரேண்டமா ஒரு சீன், ஒரு தாத்தா வராரு, வந்துட்டு இன்னைக்கு காலைல என்னன்னு தெரியல அந்த தம்பியை பாத்துட்டு போனேன், ரொம்ப ராசிகார தம்பி போல, போனோடனே எனக்கு லோன் கிடைச்சிருச்சு, அதான் அவன் சாப்பிடணுமே பிஸ்கெட் வாங்கிட்டான். அது என்ன மில்க் பிக்கிஸ் ரெஃபரன்ஸ் அடுத்த சீனுக்கு வந்து ஃபோர் ஷேடோ அடுத்த சீன்ல ஒன்னும் வரப்போகுது மாசம். மில்க் பிக்கிஸ் மேரி கோல்டு இதெல்லாம் வாங்கிட்டு இதை வச்சு ஒரு விஷயத்த ஃபோர் ஷேடோ பண்றாங்க, உங்களுக்கு புரியல. அடுத்து வரும் ஐகானிக் சீன், இந்த திவாகர் சென்டிமெண்ட் வில்லன்லாம் தோத்துருவான், அது மாதிரி ஒரு கண்டென்ட் அடுத்து வர போற சீன்லாம். எப்போ அதுக்கப்புறம் என்னன்னா அது ஒரு சீன் தேவையில்லாம வருது, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பாரு, என் ஃப்ரெண்ட் அங்க ஒருத்தர் இருக்கான், அவன் கொண்டு போய் தயவு செஞ்சு விட்டுட்டு வந்துரு அப்படின்னு இவர் சொல்றான். அவன் பேர் என்ன வீட்டிய சொல்றான். போனா நம்ம விடுதலை படத்து இவர் இருக்காரு, யாரு சேட்டன், சேட்டன். அந்த மனுஷனை போலீஸ் ரோட்ல பார்த்தாலே எனக்கு பயம்தான் வருது விடுதலைக்கு அப்புறம். ஆனா இந்த படத்துல மொக்க பண்ணி வச்சிருப்பானுங்க. அங்க ஒரு காமெடி போகும், புடிச்சிட்டேன் ஏதோ புடிச்சிட்டேன்ட்டு தேவையில்லாத வேலை, விட்டுருங்க, சீன் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்கிப் பண்ணிட்டு போனா அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுவானுங்க, இன்னைக்கு அடுத்த சீன் கட் பண்ணா இவன் நிலகல் ரவி வந்துட்டு இதுல உட்காந்துருப்பாரு பார்ல சரக்கு அடிக்கிறதுக்கு. யோகி பாபு அந்த பார்ல வந்து எனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருப்போம், ஒரு 8 பெக்கு ஊத்தி கொடுத்துருப்பாங்க. ஊத்தி கொடுத்தன இங்கிலீஷ்ல கத்த ஆரம்பிப்பாரு. இந்த ஏதோ ஒரு படத்துல அவர் மிலிட்டரி ஆபீசரா இருப்பாரு, என்ன படம் அது, வடக்குப்பட்டு ராமசாமி. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு, அந்த ஆளு இங்கிலீஷ்ல கத்த ஆரம்பிச்சோன்னே. I like your hairstyle, you're my son-in-law பாரு. இந்த சீன் என்னமோ பரவாயில்லாம ஒர்க் ஆச்சு எனக்கு. அப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு போனா ஃபாரினர் எல்லாம் சாப்பிட வருவாங்க, இங்கதான் ரெசார்ட் வச்சிருக்கானுங்களே, அது ரெசார்ட்டா சர்ஃபிங் கிளப்பா அது என்னன்னே தெரியல, ஏதோ ஒண்ணு வச்சிருக்கானுங்க. அந்த இடத்துல சாப்பாடு இது பண்றதுக்கு வருவானுங்க, பார்த்தா சுமோ ரெஸ்லர் மொத்தத்தையும் சாப்பிட்டுருவாரு. அதோட அவங்க அடிச்சுட்டு கிளம்பிடுவானுங்க. இவன் உடனே வீட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் போங்கடா அப்படின்ட்டு அனுப்பிச்சிருவான் சிவாமி இவனையும். இப்ப இவனுக்கு சாப்பாடு வாங்கி தரத்துக்கு என்ன பண்றது அப்படின்னா பார்த்தா இட்லி திங்கும் போட்டி அப்படின்னு சொல்லி மாபெரும்
இட்லி சாப்பிடும் போட்டின்னு ஒண்ணு நடக்குது. ம். அங்க போனா எனக்கு என்ன சொல்லுங்க. தேவைப்பட்டதுன்னா கஷ்டப்படுற மாதிரியே இருக்காது. இப்ப வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டானா அது ஏதாவது ஒரு மாதிரி காமிச்சா நல்லா இருக்கும். ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. கஷ்டப்படுறான் அவனை வச்சுக்கிட்டு இது பண்றான் அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது திட்டுறான் அந்த மாதிரி திடீர்னு உனக்கு அதுக்கேற்ற மாதிரி காசு கிடைக்கும். காம்படிஷன் வைப்பானுங்க ஏதாவது ஒரு விஷயம். வாழ அந்த படத்தை எடுத்திருந்தாருன்னு வைங்களேன், சிவா கையில ஒரு சவுக்கு கொடுத்துட்டு சும்மா வச்சு அடிச்சு தெரு தெருவா போய் பிச்சு அது மாதிரி ஏதாவது எடுத்திருந்தானுங்கன்னா சூப்பரா இருக்கும். அதாவது எதிர்பார்க்கறீங்க மாதிரி இந்த இடத்துல நீங்க இல்ல அப்படி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. உடனே உனக்கு இது கிடைக்குமா? ஒரு அவனுக்கு அட்லீஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி ஒரு மாண்டேஜ் ஆச்சும் காட்டலாம். ஒண்ணுமே இல்ல, அவன் வெளில வருவான், வெளில வந்தானே மாபெரும் இட்லி திங்கும் போட்டி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சும்மா ஒரு நைட்டு ஃபுல்லா சுத்தினா கையில காசே கிடைக்கல சும்மா போய் ரோட்ல உட்காந்து அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சீனா காமிச்சிருக்கணும். டக்குனு இது கிடைக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விநாயகர் காமெடி சொல்லி என்னென்னமோ போகும். உடனே உனக்கு காசு கொடுத்துரும் அடுத்தடுத்து. அது வேற அந்த மோட்டு பொத்லு இதெல்லாம் தான் ஞாபகம் வந்துட்டு போகுது. நிஞ்சா ஹட்டோரி அதாவது ஒண்ணு இல்ல, மோட்டு பட்ல கூட ஏதாவது சண்டை வந்திருக்கும் சரியா, 2 பேருக்கு நடுவுல. சரியா, மோட்டோ வந்து எனக்கு சமோசா வாங்கி தரேன், பட்ல வந்துட்டு இருக்கிறப்ப சமோசா செய்யும் மிஷின் அப்படின்னு கேட்குறீங்க. மோட்டோ நீயே இல்லாம நம்ம சமோசா செய்ய போற பாருடா அப்படின்ட்டு எடுத்து கார்ட்டூன் 20 நிமிஷம் கன்வீனியன்ட் ரைட்டிங் பண்றானுங்களா? சரிங்களா, படம் 2 மணி நேரத்துல கன்வீனியன்ட் ரைட்டிங் பண்ண என்ன பண்றது? மனசாட்சி எல்லாமே வெளில வந்தோன்னு இட்லி திங்கும் போட்டி. அங்க யூடியூபர் கேமியா வேற அந்த டைம்ல ஃபேமஸா இருந்திருப்பாரு, சாப்பாடுறாங்களா அவர் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. அவர் வந்துட்டு இது பண்றாரு. எனக்கு என்ன புரியலைன்னா 19 அந்த ஆளு மட்டும் தான் இதுல நியூஸ்ல எல்லாம் வருவான் அதிகமா சாப்பிட்டதுக்காக. நானும் பாத்திருக்கேன். 12 பரோட்டா 12ங்கிற 120 பரோட்டா சாப்பிட்டேன்னா சன்மைட் இருப்பாரு. எனக்கு என்ன புரியலைன்னா எல்லாருக்குமே சோறுங்கிற அந்த இட்லியில குழம்பு இது சாம்பார் ஏதாச்சும் ஊத்திருப்பாங்க. இவனுக்கு ஒண்ணுமே ஊத்தி இருக்க மாட்டாங்க. இந்த வேலை கடிச்சு கடிச்சு தின்னுட்டு இருப்பான். வெறும் இட்லியை தின்னு அடைக்காதாங்க. ஐயோ பிள்ளைங்க வந்தாலும் எதுவும் இது திங்கிற மாதிரி திம்பாங்க. இந்த மொசரல்லா சீஸ் இருக்கும் தெரியுமா, அதே டம்ப்ளிங்க திங்கிற மாதிரி குட 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 குடன்னு திம்பாரு. எனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு என்னன்னா சரி நான் டைரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினைச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெறும் இட்லியை திங்கிறானே உளுந்து கிழந்து அடைச்சு இப்ப ஏதாவது சீன் நடக்குமோ, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் படுத்து வச்சு ஏதாவது நடக்கும் போல அப்படின்னு நான் நினைச்சேன். பார்த்தா அவன் தின்னு முடிச்சு அவன் ஜெயிச்சுட்டான். 10 லட்சம் ரூபாய் ஏதோ கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே ஜெயிச்சிட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு சமாதானப்படுத்துவோம். அவன் எப்படி வந்து சிவாவை கண்டுபிடிச்சானே தெரியாத வந்துருவான். வந்த உடனே இந்தாடா 10 லட்சம் போதுமாடா அடிச்சு இது பண்ணா பிரியா ஆனந்த் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் சேர் போட்டு உட்காந்துருக்காரு. யாரு? யோகி. பரவாயில்ல, சிவகார்த்திகனோட ஒரு படி மேல போயிட்டாரு. சிவகார்த்திகன் பின்னாடி ஃபாலோ தான் பண்ணுவாரு. இவன் வீட்டுக்கு முன்னாடி சேர் போட்டு உட்காந்துட்டான். அவன் வந்துட்டு சிவா கிட்ட பேசுவான், என்ன நீ எதுக்கு ஆள் கூட சுத்துறம்மா? சிவா அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாரு. எப்படி அவன் ஆளானா அப்படின்னா மேல இருந்து துப்பட்டா போட்டா ஆளாயிட்டா அப்படின்னா காக்க கூட தான் மேல இருந்து எல்லாம் போடுது. அது கொஞ்சம் அதுல பரவாயில்ல. நான் வந்து 2 மணி நேரம் படத்துல ஒரு 2 செகண்ட் சிரிச்சேன், சந்தோஷம். அதுக்கப்புறம் அப்படியே போன பல சீன்கள் போயிட்டு இருக்குங்க. இவர் ரீல்ஸ் எல்லாம் பண்றாரு, அவர் டிக்டாக் பண்றாருன்னு வரும். ஒருவேளை இந்த படத்தை ஆவேச பட டைரக்டர் முன்னாடியே பாத்துட்டானோ யோசிச்சு பாருங்களேன். ரங்கண்ணா கெட்டப்பு, கோல்டு செயின், ரீல்ஸ் பண்றது எல்லாத்தையும் எடுத்து அவன் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. இல்ல அது கூட நல்லா இருக்கும். இதுல நம்ம யோகி பாபுன்னு தேவையில்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. திடீர்னு வருவான் கதைக்கு தேவையில்லாம டிக்டாக் பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவுதான். இல்ல படமே தேவையில்லாத படம் தான். நீங்க என்ன யோகி பாபு தேவையில்ல, அது தேவையில்ல. அடுத்து ஒரு கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பானுங்க. என்னன்னா பொலிட்டீசியன் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுக்க வருவானுங்க. ரைட்டா, உடனே அந்த பாடம் எனக்கு என்னன்னா ஹெட்போன் போயிடுச்சுன்னு நினைச்சேன். அந்த வாய் மட்டும் அசையும், சவுண்டே வராது. எனக்கு சரி ஹெட்போன் போயிடுச்சு போறேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல எனக்கு ஒண்ணு தோணுச்சு, சொல்லலாமா? சொல்லுங்க. இல்ல இந்த படம் எடுக்கிறப்ப அந்த இவன் இப்படி சாப்பாடு ரமன் ட்ரெண்டிங்ல இந்த மாதிரி அரசியல் அதிமுக அமைச்சர் ஒருத்தன் ஜெயக்குமாரா அந்த ஒருத்தன் மொட்டையா பாட்டு இது ஏதோ ஒரு பாக்ஸர் சாத்துக்குடியோ ஏதோ ஒன்று, சாரிங்க பேர் பார்த்து நாஞ்சில் சர்பத். எல்கேஜில அப்பா நடிச்சாரு அவர்தானே? எல்கேஜில அப்பா நடிச்சாரு. இல்ல இந்த படத்துல அவங்க அட்டாக் பண்ணது அவனதான். அந்த ஜெயக்குமார்னு பாட்டு பாடுவான், கிரிக்கெட் விளையாடுவான். அந்த டைம்ல இவன் தான் ட்ரெண்டிங், ட்ரோல் பண்ணிட்டே இருப்பானுங்க. நானும் பாத்துக்கேன். நாஞ்சில் சர்பத் தான் நினைக்கிறேங்க. அவர் தாங்க பாடினார் அந்த டைம். இந்த எல்கேஜில அப்பா நடிச்சாரு அவர்தானே?
போயிட்டு ஜெயக்குமார் நடிங்க, அவன் பாட்டெல்லாம் பாடி அப்போ ஒரு மாதிரி ட்ரோல்ல போயிட்டு இருந்தான். இந்த மாதிரி பேசிடுவான், கிரிக்கெட் விளையாடுவான், அததான் அப்படியே ஓட்டி இருக்கானுங்க. ஆனா என்ன டைமிங் மிஸ் ஆகி போச்சு. அதேதான் அப்போ வந்து கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா அப்ப நியூஸ்ல எல்லாம் அடிக்கடி வந்தா வருவான், ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் லூஸ் மாதிரி. இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு அவனை ஓட்டி எங்க கூட தியேட்டர்ல பார்த்தவங்களே இது வந்தாங்க. அதுல என்னன்னா பாட்டு காப்பிரைட் ஆயிடுச்சு போல. அதனால என்ன இப்போ யூடியூப்ல இருந்து பாட்டு ரிமூவ் பண்ற மாதிரி படத்துல இருந்து பாட்டு ரிமூவ் பண்ணிருப்பானுங்க. அது காமெடி சீனா ஒர்க்கே இருக்காது. என்ன சார் இப்ப இன்டர்வியூ கேட்க வந்தா பாடுறீங்கன்னா சம்பந்தம் எல்லாம் பாடம் செய்வேன் அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்து நம்ம கட் பண்ணிட்டு போற சீன் நம்ம மோகன் ப்ரோட ஃபேவரட்டான சீன் பிஸ்கட் சீன். இல்ல நம்ம இவரு அவர் பேர் என்ன, ராஜீவ் மேனனோட ஒளிப்பதிவு, அதுவும் சொல்லிருங்க. ராஜீவ் மேனனோட ஒளிப்பதிவுல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மாதிரி ஒரு ஷார்ட் டிவிஷன்ல டெம்ப்ளேட் இருக்கும்ல, இந்த இவன் டிகாப்ரியோ கேமராவை பார்த்துட்டு சிரிக்கிற மாதிரி கேமராமேனுக்குலாம் அதை போடுவாங்க. அந்த சிரிச்சுக்கிட்டே தான் எடுத்துட்டு பாரு படமே. என்னடா எடுக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச எல்லா சீனும் முடிஞ்சது அப்புறம் தலை எழுத்த தலையில ஒரு தட்டு தட்டிட்டு அடுத்த சீன் போயிருப்பாரு. பொட்டி கடையில வாங்கிட்டு இருக்கானுங்க யாரு, நம்ம இது பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கானுங்க ரைட்டா. உடனே இப்போ சின்ன பசங்க வாங்கிட்டு இருக்கானுங்க பிஸ்கெட்டை கேக்குறானுங்க அப்படின்னா ஒரு பெரியவங்க வந்து கேக்குறாங்கன்னா பயப்படலாங்களாம். இவன் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறவனே பல்கா இருக்கான், பக்கத்துல நிக்கிற சுமோ ரெஸ்லர் அதை விட பல்கா இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு பிஸ்கெட்டை குடுறானா, என்னடா எல்கேஜி பிகேஜி குழந்தைங்க எப்படி சண்டை ஓடிட்டு இருக்கீங்க? அவன் ஒண்ணு பிஸ்கெட் கொடுத்துறான், அவன் ஒண்ணுமே கேட்கல. நான் அது பிஸ்கெட்னா தப்புனா இவன் பண்றது தப்புனா கட்டிட்டு போறான். இவனுங்க பிஸ்கெட் எடுத்து சரி பிரிச்சு திங்கதான் போறானுங்கன்னு பார்த்தா பிஸ்கெட் வேணுமாடா, பிஸ்கெட் வேணுமாடா, சுமோ அந்த சுமோ ரெஸ்லர் பாவங்க. உண்மையிலே ஜப்பான்ல வந்து ஃபேமஸான ஆளா சுமோ ரெஸ்லிங்ல என்ன எதுவும் தெரியல. அவங்க ஊர்ல படம் போயிருந்துச்சுன்னு வந்து இந்த மாதிரி நடிக்க விட்டுருக்காங்க, ஃபேமஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி தெரியல, உண்மையிலே ரெஸ்லரா என்ன இதெல்லாம் தெரியல. அவர் ஊர்ல இந்த படத்தை பார்த்தாங்கன்னா என்னன்னு நினைப்பாங்க, இந்த பிஸ்கெட்டை காட்டி பிஸ்கட் அப்படியே பின்னாடி போவாங்க ஒரு மாதிரி. இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட்டு படம் பார்க்க வச்சா இப்ப நம்ம ஆளுங்களே ஹாலிவுட்ல நடிச்சா அப்படி எல்லாம் இதுவா சொல்லுவாங்க. அந்த ஊருக்கானங்க நம்ம பார்ப்போம்ல நம்மளாம், அவங்க எல்லாம் பாத்துட்டு என்ன பண்ணுங்க இந்த படத்தை பாத்துட்டு நம்ம ஊருக்கான நடிச்சிருக்காண்டான்னு போய் பாத்துட்டு. இப்ப வெளியூர்ல போய் நம்ம படம் அடிக்கிறதுக்கு இதை எடுத்துப்போம். தனுஷ் போய் நடிச்சுட்டு வந்தாரு, நல்ல ரோல், பரவாயில்ல கிரேமன். மீன்வேல் ஃபாரின் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. பிஸ்கட் வேணுமாடா குழந்தை. இவன் ஒரு தப்பு இந்த டேரக்டர் அட்லீஸ்ட் இப்படியே வச்சிருக்கேன். என்னன்னா இந்த பவர் பாண்டி படத்துல ராஜ்கிரனை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருப்பானுங்க, அவனால ஒரு பிரச்சனை இல்லையா, அது கொஞ்சம் இதுவா இருக்கு. இவனே திட்டிடுவான் ஒரு கட்டத்துல, அதுதான் அப்படியே காப்பி அடிச்சா வச்சிருக்கலாம். இந்த மாதிரி சுமோரஸ்ல கூட்டு வந்து வச்சிருக்காங்க, எல்லாரும் அடிக்கிறான் அந்த மாதிரிலாம். இந்த பிஸ்கட் சீன்லாம் இருக்குல்ல, இதுல கூட அவனே கூட அடிச்சிருக்கலாம். எதுக்கு சிவா வர வரைக்கும் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு ஒரு எமோஷனல் பிஜிஎம் எல்லாம் போட்டாங்கன்னு தெரியல. சொல்றேன்ல, இது வந்து சென்டிமெண்ட் ரீல்ஸ் கண்டென்ட். கொடுத்துருங்கடா என் பிள்ளைக்கு பிஸ்கெட்ரா அப்படிங்கிற மாதிரி சிவா ஒரு டயலாக் பேசியிருந்தாலும் கரெக்டா அமைஞ்சிருக்கும். இல்ல இவன் வந்துச்சு, இவன் மூலியமா அந்த மாதிரி சரி எல்லாரும் போட்டு அடிக்கிறான் அந்த மாதிரியாவது கொண்டு போயிருக்கலாம். கொஞ்சம் கூட ஒரு சீன் யோசிச்சிருக்கான் பாருங்க, பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு பின்னாடியே திரியிறான், இவங்க ரெண்டு பக்கெட்டும் தூக்கி போட்டு விளையாடுறானுங்க. இது வந்து எப்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கும், அந்த அங்க சுமோரஸ்ல இருக்காங்க அவங்க போல ஏதாவது சின்ன பையனை வச்சு வாய் பேச முடியாத ஒரு பையன் அப்படின்னா சரி ஏதோ போயிட்டு போகுது அப்படிங்கலாம். இவன் ஆளே இருப்பான், இவனை பார்த்தாலும் பயப்பட. என்ன தெரியுமா, இப்போ இதே சீனை வந்து நீங்க இவரை வச்சு எழுதுறீங்கன்னு வைங்க, நம்ம விக்ரம் பேருன தெய்வ திருமகள், அதுல இது மாதிரி ஒரு சீன் வச்சுதான் கன்ஃபார்ம் நமக்கு வலிச்சிருக்கும். ஏன்னா அதுல ஒரு எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிறாரு அப்படிங்கறத இது பண்ற மாதிரி 2-3 சீன்ஸ் இருக்கும். திருப்பி திருப்பி சந்தானம் கிட்ட அந்த இதை பத்தி சொல்றது, சாக்லேட் ஃபேக்டரி பத்தி பேசுறது, இன்னசென்ஸ் இருக்கும் அதுல. அதனால நமக்கு ஒரு வலி வலிக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா. இவன் இன்னசென்ட், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறத வாய் வார்த்தையா தான் சொல்றானுங்க, 2 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைன்ட்டு. இவர் அந்த மாதிரி நடந்துக்கல, ஒரு சீன் கூட அந்த மாதிரி காட்டல. அதனால இந்த சீன்ல பிஸ்கட் பாக்கெட்டுக்கு பின்னாடி சுத்துறாங்கிறப்ப நமக்கு சிரிப்பு தான் வருது. இதை ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துட்டு பொட்டிக்கடை தாத்தா போன் அடிச்சு சிவா கிட்ட, சிவா அந்த பையனை கராட்டா பண்றானுங்களா சீக்கிரம் ஆட. என்னமோ பண்ணிட்டு அப்பயும் சும்மாதான் இருப்பான், எந்த வேலையுமே பார்க்க மாட்டான் அந்த படத்துல. ஏதாவது ஒரு சீன்ல சும்மா ஏதாவது வேலை பார்க்கற மாதிரி அங்க இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்ட எடுத்து வைக்க எதுவுமே இல்ல, ஃப்ரெஷ்ஷா சட்டையை போட்டு உட்காந்துருப்பான், அப்படியேதான் இருப்பான் படம் ஃபுல்லா.
சிவா இந்த கலாட்டா இதுல என்ன தெரியுமா, பின்னாடி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே போறாங்க இந்த சீனை பார்த்து. சீன் நடந்துகிட்டு இருக்கு, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து லாலிபாப் எடுத்து லாலிபாப் சாப்பிடுறா சொல்லும் போட்டு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுறாங்க. போ லாலிபாப் குப்பை தொட்டில இருந்து சப்பு அப்படிங்கிறாங்க. ரைட்டா? பார்த்தா குப்பை தொட்டில போய் அவன் கை வைக்க போயிட்டாங்க எடுக்கிறதுக்கு. அந்த கை இன்னொரு கை வந்து பிடிக்குது. சிவா இரு நான் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவன் பிடிக்கிறான். பிடிச்சு ஒரு ஃபைட் சீன் போகுதுங்க. அவன் தானே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் சிவா தான் எழுதிருப்பானு எனக்கு தோணுது. தமிழ் படத்துல வச்சிருந்தா ஓகே. இது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா நீங்க வைக்கிறீங்கன்னா நமக்கு சிரிப்பு வரும். இதெல்லாம் பாடுறா அப்படின்னு. இது உண்மையில தமிழ் படம் 3 டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணி தான் சூப்பரா ஓடி இருந்திருக்கும். என்ன இதுவா எடுத்திருக்கீங்க பாரு அப்படின்ட்டு. எப்படி அந்த முனி 3 காஞ்சனான்னு சொல்லிட்டு வச்சான் தமிழ் படம் 3 சுமோ அது மாதிரி போட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் போட்டு குத்துன்னு குத்துறானுங்க. இதுல எந்த அளவுக்கு இவனுக்கு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்றானுங்க தெரியுமா? 2 கேமரா வச்சு எடுத்திருக்கானுங்க இந்த படத்தை. பச்சையா தெரியுது சரிங்களா? 2 கேமராக்கும் அவங்களால டிஐ மேட்ச் பண்ண முடியல. புரியுது. ஒரு கேமரால கலர் கரெக்டா வந்திருக்கு, இன்னொரு கேமரால எவ்வளவு போராட்டினாலும் உனக்கு டிஐல கலர் கரெக்டா வரல போல விட்டுட்டான். ஒரு இதுல அப்படியே ரா ஃபுட்டேஜ் உள்ள வச்ச மாதிரி இருக்கு, ஒரு இதுல நல்ல கலர் இருக்கு. ஆமா அது எனக்கே ஃபீல் ஆச்சு. இப்படி எடுத்திருக்கானுங்க. ஏண்டா ஒரு லைட் அபரச்சர் ராஜீவ் மேனன் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த படத்துக்கு இது போதும் விட்டுட்டீங்களா? இப்ப நீங்க இதே ராஜீவ் மேனன் வந்து நிறைய அந்த மணிரத்னம் படம் எல்லாம் பண்ணிருப்பாரு, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். இதுல இவ்வளவுதான், இதுல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு எடுத்ததே பெருசு. கண்டென்ட் உள்ள ஒண்ணுமே இல்ல. இதுக்கு எதுக்கு உட்காந்து கேமரா எல்லாம் என்ன பண்ண முடியும்? எது பண்ணாலுமே இது நல்லா இருந்திருக்காது இந்த சீன்லாம். ஆனா தண்டமா இந்த வேண்டாம் வெறுப்பா படம் எடுப்பானுங்க தெரியுமா? சார் ஓகேவா சார்? ஓகே அது மாதிரி சீரியல் டைரக்டர் கூட இதோட நல்லா எடுப்பாங்க. படம் எடுக்க கொடுத்தா அவங்க கலர் கோஆர்டினேஷன் ஆச்சு மெயின்டைன் பண்ணுவானுங்க. அவங்களுக்கு இத்தனைக்கும் இத்தனை ஷார்ட் டிவிஷன் இருக்கும் அவங்களுக்கு. ஒருத்தன் ஒரு டயலாக் பேசினா 4 வாட்டி ஒரு மூஞ்ச காட்டணும். அதுலயே கலர் கோரிலேஷன் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவானுங்க. இங்க 2 கேமரா கலர் பச்சையா மாறுது, அத கூட நான் பாக்கல. எடிட்டருக்கு கண்ணு வலிச்சிருக்குங்க. செட்டிங்க மாத்தி அடுத்து அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறானுங்க. இப்போ உங்களுக்கு ஜப்பான் கொடியை பார்த்து உனக்கு ஒரு ஈர்ப்பு வரணும் சரிங்களா? இதுக்கு இப்ப புதுசா ஒரு கேரக்டர் உருவாக்குறான். ஒரு சின்ன பையன், அவ்வளவு நேரம் அவன் எங்க இருந்தானே தெரியல. அண்ணா எனக்கு வேண்டல்ல இருக்கிற எல்லா பிளாகும் வேணும் அப்படின்னு உடனே போறானுங்க. அங்க பிளாக் வர போறானுங்க. பார்த்தா அங்க ஜப்பனீஸ் பிளாக பார்த்தோன்னே ஒரு பாக்குறாரு. ஏங்க இதை மட்டும் 2 கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு வாங்கிட்டு போறாரு. இதுல என்னன்னா இது வரைக்கும் அந்த கேரக்டர் ஜப்பனீஸ்னு யாருக்குமே டவுட்டே வரல. இது நீங்க நம்பணும். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஜப்பான். காமன் ஜெனரல் நாலேஜ் இருக்கிறாங்க ஜப்பனீஸ் ஆளுங்க எப்படி இருப்பானுங்கன்னு தெரியும். நமக்கு போஸ்டர் பார்த்தோன்னே ஜப்பான் காரண்டான்னு அது கூட அறிவுள்ளாத அளவுக்கு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிருக்கான். இல்ல வேணா அந்த காமெடி வந்து ஏதோ சொல்லி இந்த பாட்டெல்லாம் பாடுவானுங்க. வீடியோ கணேஷ் தலைவர் மங்கோலியன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. அடுத்த சீன் என்னன்னா, இவனுக்கு வந்து சாப்பாட்டு காசு இல்ல அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, கணேச வேஷம் போட்டுருவாங்க. மறுபடியும் விநாயகர் சதுர்த்திக்கு செலவு வைப்பானுங்க. எவனாச்சும் ஒரிஜினலான ஒரு ஆளுக்கு கணேச வேஷம் போட்டு வைப்பானுங்க. இல்ல இது இவனுங்க வந்து ஒரு சின்ன பசங்க காம்படிஷன், ஸ்கூல் காம்படிஷன் தான் சரிங்க, அதுல போடுவானுங்க. இந்த மாதிரி போட்டு விட்டு யார் நல்லா இருக்கு அப்படிலாம் பண்ணுவானுங்க. இது ஒரு கோயில்ல இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு உன உட்கார வைப்பானுங்க. அதான் சிரிப்பா இருக்கும். உட்கார வச்சு இது பண்ணிருப்பாங்க. அதுக்கு 2 ஐயர் வேற பஜனை வேற பாடிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி பாட்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கேட்க முடியல. பாட்டு நான் மியூட் போட்டேன், ஓட்டிட்டு தான் இருந்தேன். நடுவுல திடீர்னு பிரியா ஆனந்த் வந்து பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே என்னதான் இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு ஒரு 10 செகண்ட் பார்த்தேன். அது ஒரு ஓட்டிட்டேன். கடற்கரையில எல்லாம் இது பண்ண ஆத்தங்கரையில எல்லாம் நின்று ஆடிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் எஃபர்ட்ட பாராட்டுவோமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இல்ல இந்த படம் சொல்லிட்டு பெருசா எதுவுமே இல்லையே. ஒரு 4 செவத்துக்குள்ள வச்சு செட்டப் போட்டு எந்த லொகேஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சும்மா தான் இருக்கும். திடீர்னு எங்கெங்கயோ போகணும். ஆனா எல்லாமே ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும். ரூம் வேல்ஸோட கெஸ்ட் ஹவுஸ் ஏதாவது ஒண்ணு இருந்திருக்குங்க. இது பெரிய சி ஃபேசிங் கெஸ்ட் ஹவுஸ் ஏதாவது இருந்திருக்கும். கெஸ்ட் ஹவுஸ் அதை கொடுங்க, அதுல நான் படத்தை முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு அங்க ஃபுல்லா எடுத்துட்டானுங்க. ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட் போட்டிருப்பானுங்க.
அந்த கோவில் செட் எல்லாம் செட்டுன்னு பச்சையா தெரியும். அந்த செட் எல்லாம் அந்த கோவில் செட்டுன்னு பச்சையா தெரியும். அப்புறம் கட் பண்ணி போனா இது ஒரு விநாயகர்ன்ட்டு அதை எது ரோட்டரி கிளப்ல இருந்து வந்து இந்த விநாயகர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போய் உட்கார வச்சு இது பண்ணிட்டு இருப்பானுங்க. அங்க திடீர்னு இவனுக்கு பேர் வச்சுட்டானுங்க. இவன் பேர் கணேஷ். இனிமே சும்மா ஒரு சில பேர் கணேஷ் அபிஷியலா நேம் பண்ணிட்டானுங்க. அங்க போனா கணேச காணோம். பார்த்தா போயிட்டு ஜப்பனீஸ் பிளாகையும் ரஜினிகாந்த் போட்டோவையும் உத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சரியா? கட் பண்ணா இப்ப என்ன பண்றாங்க, ஜப்பனீஸ் பிளாகையும் ரஜினிகாந்த் போட்டோ டேபிள் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவன் ரெண்டுத்தையும் இதுவா பாக்குறான்ட்டு. வீட்டுக்கு என்ன கொண்டு புரிந்து, ஐ காட் இட், திஸ் இஸ் மங்கோலியன் பிளாக். நம்ம தலைவர் தளபதி படத்துல வந்துட்டு இந்த அந்த பாட்டு பாட ஆரம்பிப்பாருங்க. சுந்தர் போட்டானுங்க. அந்த பாட்டு பாடாதீங்க, வந்துட போறாரு. அதுக்குதான் அந்த பாட்டுங்கிற, எனக்கு தெரியாது அந்த பாட்டு பாடுறதுக்கு. திடீர்னு ஒரு உள்ள புந்தாரு, என்ன பண்றது? அதுக்குதான் அந்த பாடல. யோசிச்சு பாருங்க, மோகன்ட்ட கேக்குறானா காசு கொடு காசு. வீடியோ சக்சஸ்ஃபுல்லி அப்லோடுங்க அப்படின்னு பேசி அடுத்த நாள் பார்த்தா இளையராஜா வந்துடுற, தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறாரு. உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து சிவா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, இந்த ஜப்பனீஸ் பிளாகையும் இந்த ரஜினிகாந்த் போட்டோவையும் பாக்குறப்போ இவன் ஒருவேளை ஜப்பான் ஆளா இருப்பானு ஒரு டவுட் வருது. அப்படின்னா, ஓ இதே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர் ப்ரோ. படம் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆச்சு. கையா குடுறான் ஏண்டா முட்டா புண்ட. இப்பதான் ஜப்பனீஸ் அது மாதிரி தெரியலாம் கெஸ் பண்றாராம். இதுல இவங்க வேற பிரியானந்த் வேற பின்னாடி இருந்து, ஆமா சிவா நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஜப்பான்ல தலைவர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. டேய் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கடா அப்படின்னு. இவரு எனக்கு ஒரு டவுட் கேசவ், அந்த படத்தை ரீவாட்ச் என்னன்னா இவனுக்கு ஊமையாங்க சும்மா இல்ல 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 பேசுவாரு, கடைசியா தமிழ்லாம் பேசுவாரு. அட பாவியலா, அம்மா அப்பா பாரு வீட்டு கணேஷ் ஒரு சீன்ல இதுல என்ன இது மாதிரி வந்துட்டு ஜப்பானு அது இதுன்னு. ஓகே, எனக்கு ஜப்பான்ல டூரிஸ்ட் பண்ற ஆள் ஒருத்தனை தெரியும், அவனை போய் பிடிப்போம் அப்படிங்கிறேன். கட் பண்ணா அவர் பேர் எனக்கு ஸ்ரீநாத் வந்துட்டு இந்த வேட்டைக்காரன் படத்துல ஒரு ஐப்ரோஸ் வச்சிருப்பாரு தெரியுமா? அதே ஐப்ரோஸோட வராரு ரெஃபரன்ஸ் போல வந்துட்டு. அவர் வந்து ஓகே நான் வந்து ஜப்பானு இப்ப டூரிஸ்ட் கூட்டிட்டு போறவங்கன்னு இருக்கட்டும். இப்ப கொடைக்கானல் கூட்டிட்டு போற டூரிஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே எப்ப பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டே தெரிஞ்சு அப்படி இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் கொடைக்கானல் டூரிஸ்ட் கூட்டிட்டு போறாங்கிறதுனால 24 வந்துட்டு ஸ்வெட்டர் போட்டே தெரிஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும். கரெக்ட். இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் தரேன். மால்தீவ்ஸ் டூரிசம் கூட்டிட்டு போறாங்க சரியா? அவங்க எப்ப பார்த்தாலும் பிகினியோடய தெரிஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி ஜப்பான் டூரிஸ்ட் கூட்டிட்டு போறவன் ஜப்பான் ட்ரெஸ் போட்டிருக்கான், வாட்ச் ஜப்பான் வாட்ச் கட்டியிருக்கான், இத கூட நான் மன்னிச்சிருவேன். பேசும்போது மோஷி மோஷி அடிகாத்தோ ஒசைமாஸ் ரோட்ல சும்மா ஸ்கூட்டி ஓட்டிட்டு போட்டிருப்போ மோசி 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 சி அடிகாத்தோ ஒசை ஒசை மாஸ் அப்படின்னு பாடிக்கிட்டே போறாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் எடுக்கிறீங்க? ஐயோன்னு இருக்கு. வேல்ஸ் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு தம்பின்ற பாருல. இதெல்லாம் சொல்றப்போ ஐஸ்வரி கணேஷ் சொல்லுங்க. அந்த ஜில்லா படத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே சோஃபால இருந்து விழுவான் தெரியுமா? தலை பின்னாடி இடிக்கும் போது டங்குன்னு இடிச்சு விழுவான் தெரியுமா? அந்த மாதிரி ஐஸ்வரி கணேஷ் விழுந்து சிரிச்சு இவன்ட்ட பேசுறாங்க. இவன பேர் ஜப்பான் அனுப்பணுங்க அப்படின்னோட இவன் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாதுங்க, என்னங்க பண்றதுனோட சரி இந்த தம்பியோட போட்டோ கொடுங்க நான் டீட்டெயில்ஸ் விசாரிக்கிறேன்ட்டு அவ்வளவு பெரிய ஜப்பான் ஒரே ஒரு போட்டோ வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருவான். சரி அடுத்த நாள் வந்துட்டு வந்து பாருங்க ஜப்பான்ல இருந்து ஒரு போன் வரும், நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னோட போன் வந்துடும். என்னதுன்னா ஏதோ ஜப்பான்ல பேசுவாங்க ஜப்பான்காரங்க கிட்ட. அதாவது முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே ஜப்பனீஸ்ல பேசிட்டாங்க சரியா? இப்போ நீங்க ஒருத்தனை காசுக்காண்டி விற்க போறீங்க, உங்க எதிர்க்குதான் உட்கார்ந்து இருக்கான், நீங்க போன்ல ஐ வில் சென்ட் யூ மை பேங்க் டீடைல்ஸ் டோன்ட் வரி அப்படின்னா சந்தேகம் வருமா வராதா? வரும். நீங்க போயிட்டு டாக்டர் கிட்ட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் உட்கார்ந்து இருக்கீங்க, திடீர்னு வந்தாலும் போன்ல ஐ வில் சென்ட் யூ மை பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிறான். எந்திரிச்சு ஓடுவீங்களா மாட்டீங்களா அந்த இடத்துல? டெஃபினட்டா. அது மாதிரிதான் நீங்க செய்யணும். அவ்வளவு நேரம் ஜப்பனீஸ்ல பேசிட்டு ஐ வில் சென்ட் யூ மை பேங்க் டீடைல்ஸ். அது ஆடியன்ஸ்க்கு புரியணும் ப்ரோ.
நான் கூட என்ன நினைச்சேன்னா, சரி 8 லாங்குவேஜ் தான் சிவாக்கு தெரியுமே, ஏதாவது லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிச்சிருவான் போல நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவன் இங்கிலீஷ்லயே அழகா உளறிடுவான். இது உளர்னதை கேட்டதுக்கு அப்புறம் பிரியானந்த் வந்துட்டு, இந்தாங்க இதுல 10,000 ரூபாய் இருக்கு, இதை வச்சுக்கீங்க, எப்படியாச்சும் உனக்கு கொண்டு போய் வீடு செத்துருங்க அப்படின்னு அந்த நம்ம காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து கட் பண்ணா இந்த மாதிரி இவன் வந்துட்டு இவனை விற்க போறான். ஐ மீன் இவனை வந்து ஜப்பான் திருப்பி அனுப்பாம இருக்கிறதுக்கு தான் காசு கொடுத்துருப்பாங்க ஸ்ரீநாத்துக்கு. ஓகேங்களா? ஸ்ரீநாத்தை வந்து மயக்க மருந்து வச்சு கடத்தி அந்த இது விட்டுக்கலைங்க, 5 ரூபா ரோட்ல போட்டு சீன் சொல்லணுமா? சரி, ஸ்ரீநாத் எப்படி கடத்துவானுங்கன்னா 5 ரூபா ரோட்ல கிடக்குங்க, அங்கேயே ஸ்கூட்டில பாடிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. அந்த சீன் என்னால ப்ளே பண்ண முடியல. அந்த அழகான ஒரு பாடல். சரி இருக்கு, என்ன பாட்டுன்னு பாடி காட்டுறான் ஒரு நிமிஷம் இருக்கு. ஒரு 5 ரூபா காயின் பதிலா அப்படியே வராரு. அவரப்ப வண்டி குஷி குஷி அடிக்காத உஷைமா இப்படி பாடிக்கிட்டே வர. இல்ல ப்ரோ, இப்ப இந்த அளவுக்கு கூட ஒரு காமெடின்னு நினைச்சு வச்சானா? 5 ரூபா காயின் பதிலா சும்மா போறான், ஏதோ பஞ்சர் ஆச்சு, ஆணி கீழே போட்டிருக்காங்க, அப்படி கூட வைக்கலாம். இவ்வளவு கேவலமா காமெடி வண்டியில இருந்து இறங்க வைக்கணும், லிப்ட் கேட்கலாம், லிப்ட் கேட்டுட்டு இது வைக்கலாம், சரிங்களா? ஏதாச்சும் பண்ணலாம். 5 ரூபா காயின் கீழே போட்டு, சார் சார் இது உங்க 5 ரூபாயா சார்? அதாவது வண்டியில வந்துகிட்டு இருக்கிறவன நிறுத்தி இது உங்க 5 ரூபாயான்னு கேட்கணும்னு அவன் 5 ரூபாய் எடுப்பான், பின்னாடி திரும்பினா உடனே இது வச்சிருவானுங்க, மயக்க மருந்து வச்சிருவானுங்க, அவனை கடத்திடுவானுங்க. இதுக்கு வண்டி போனதுக்கு அப்புறம் கேட்டாலும் சரி ஏதோ கீழே விழுந்திருக்கும் அப்படிங்களாம். அங்க வந்துட்டு இருக்கவன்ட்ட போய் கேட்பானுங்க, வண்டி கீழே நிப்பாட்டி இதுன்னு உங்க 5 ரூபாய் ஏன்பானுங்க. அநியாயமா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல அட்டம் பண்ணோம்னு வைங்களேன், வண்டி அழகா மேலே ஏத்திட்டு போயிட்டே இருப்பானுங்க. இல்ல அவன் வந்து பெரிய வண்டி கார்லயும் போக மாட்டான், ஒரு ஸ்கூட்டில பாட்டு பாடிட்டு வருவான், அந்த ஸ்கூட்டி ஸ்பீடாவும் போக மாட்டான், அப்படியே குறுக்க விழுந்தா கூட அவனை பிடிச்சிடலாம். ஒண்ணும் இல்ல, இவனுகிட்ட பல்கா இன்னொரு ஆள் இருக்கான் தெரியுமா, இந்த சும்மா இல்லாம. ஆமா, அவனை தட்டுன்னு நெஞ்சில ஒரு தட்ட சொன்னா முடிஞ்சு போச்சு, ஸ்ரீநாத் அழகா எடுத்துடலாம். ஒண்ணும் இருக்காது வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போதே. அவனை கட்டி போட்டு அடிச்சு எதுக்கு வந்துட்டு இவனை வர வேணாம்னு வைக்கிறாங்கன்னா, அது என் லேப்டாப்ல தான் டீடைல் இருக்கணும். போய் ஒரு மெயில் ஓபன் பண்ணுவேன், மெயில் ஓபன் பண்ணா உள்ள வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணி சூப்பரா ஓடிட்டு இருக்கும். சுமோ ரெஸ்லிங் டசீரோ, இது ஒரு உண்மையான பேர் டசீரோ, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு பேப்பர் கட்டிங் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். விக்கிபீடியால போட்டு பாருங்க, அப்படி ஒருத்தர் இருக்கானு சொல்லிட்டு. இந்த இது போயிட்டு இருந்ததுல அந்த வீடியோ எடிட் சொன்னார்ல, நம்ம WWE யோகோஸ்குனான்னு ஒருத்தன் ஒரு 10 நாள் வந்து அவனுக்கு ஒரு இது பண்ணியிருந்தானுங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அது கிமிக், சுமோ கிமிக் கொடுத்திருப்பாங்க அவனுக்கு. அவன் இதுல காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு எடிட் போட்டோ மாதிரி. ஐயா அவன் ரெஸ்லர் கிடையாதுங்க, அது கிமிக்ங்க, கேரக்டர் அது. சும்மா அது ஓகே, நீங்க சொல்லுங்க, எனக்கு புரியுது. இந்த வீடியோ எடிட்ல அவனை இருந்தது, நான் தான் உடனே அங்கேயே தியேட்டர்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், என்னன்னா அது பக்கம் யோகா அவன மாதிரி இருக்கே அப்படின்னு போட்டு பார்த்தேன். நீங்க அந்த வீடியோ எடிட்ல பாருங்களேன், அவன் பண்ண காமிச்சிருப்பானுங்க, யோகா சொன்னாதான் போட்டுருப்பான். இந்த படத்துக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேணாம். ஏன் எதுக்கு? இல்ல நமக்கு கூட இவர் உண்மையாவே ஒரு ஜாப்பனீஸ் ரிட்டையர்டு சுமோ ரெஸ்லருங்க. ஐயோ பாருங்க, யாரு இவன் தான் இந்த சுமோ யோசினோரோ டசோரிங்கிறது ஒரு உண்மையான பேரே அதுதான். உண்மையிலே ஜப்பானீஸ் ரெஸ்லரு, ரிட்டையர்டு, இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு, இப்ப ஆக்டரா இது பண்ணிட்டு இருக்காரு. ஓ இதே இந்த முகத்தீங்க பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஜான்விக் 4ல ஒருத்தன் வருவாங்க, அவருதாங்க இந்த ஆளு. ப்ரோவோட growth பாத்தீங்களா? சுமோ நடிச்சிட்டு இது ஜான்விக் இல்ல, டிடெக்டிவ் சைனா டவுன் 3 இது ஜாக்கி ஜான் படம்ங்கறாங்க. ஓகே பேர் என்ன, அந்த ஆக்டர் பேர் மறந்து போச்சு. அவர் படம் ஜான்விக் 4 சுமோ. இந்த 3 டிராகன்ல ஒரு டிராகன் மட்டும் நாக தொங்க போட்டுட்டு இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி சுமோ கடைசியா. ஆமா, இதுல மெயின் ரோல் பாருங்க. அந்த இடத்துல அவர் வந்துட்டு இப்ப இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னா அந்த பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த சுமோ ரெஸ்லிங்க போட்டு இன்டர்வல்னு போடுவாங்க. இந்த இடத்துல விசில் அடிச்சீங்களா ப்ரோ? என்னங்க கேக்குறீங்க? நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுல அந்த ரெஸ்லரோட போட்டோ வச்சிருப்பானுங்க எடிட்ல, அந்த ஒரு மெயில் சொன்னீங்களே, அதுல நான் அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு திரும்ப பார்த்தா இது இன்டர்வல்னு விட்டானுங்க. ராத்திரி ஒண்ணு கிடைச்சிட்டு வரும்போது டீசர் விட்டானுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாட்டிருக்கு. நான் உட்காந்து இதெல்லாம் சர்ச் பண்ணி ஒரிஜினல் இது, ஆனா ஆல்ரெடி எனக்கு தெரியும் கிமிக் தான் பண்ணா, உண்மையான ஆள் இல்லன்னு. இவனுங்க இதுல எடிட்ல வச்சிருப்பாங்க போட்டோவை. சரி ஏன்னா இவனை வச்சிருக்காங்க, உள்ள போய் சர்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா இன்டர்வல்னு விட்டானுங்க. கட் பண்ணா சதீஷ் நம்மள மாதிரியே ரொம்ப டிப்ரெஸ்டா உள்ள வந்து
யோ நீ கதையெல்லாம் சொல்ல வேணாம், தயவு செஞ்சு டப்பால என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு போடா அப்படிம்பாரு. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்ட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒருத்தன், சரியா, அவன் வந்து எந்த தப்பு பண்ணலையே அமுச்சு விடுங்கிறானுங்க. உடனே வெளில அமிச்சிட்டானுங்க, ஜெயில திறந்து விட்டு வெளில அமிச்சிட்டானுங்க. அமைச்ச உடனேயே கொள்ளேன்னு அங்க இருக்கிற போலீஸ் அடிச்சு, இப்பதான் போலீஸ் அடிச்சிட்டல, கேஸ் இருக்குல்ல, என்ன ஜெயிலுக்குள்ள போடுங்க அப்படின்னு ஜெயிலுக்குள்ள போட்டு நீ கேஸ் சொல்லு தல அப்படிங்கிறான். இந்த கதையை கேட்கறதுக்கு கேஸ் வாங்கினான். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, இந்த கதையை வேல்ஸ்ட சொல்ல போற நேரத்துக்கு என்னை கொண்டு போய் விடுங்க, நான் கொலை பண்ணி நான் கேஸ் வாங்குறேன். படம் பண்ண வேணாம் தயவு செஞ்சு. இதெல்லாம் எப்படிங்க எழுது, இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு 80s 90s வச்சிருந்தா கூட சிரிப்பு வர முடியாத ஒரு சீனுங்க. வடிவேலு கௌதமணி பண்ணா கூட சிரிப்பு வராதுங்க. இதெல்லாம் என்ன எழுதி வச்சிருக்கேன். திருப்பி வந்துட்டு இப்பதாங்க கதைக்கு பாதி வரும்னு சொல்லி வீட்டு கணேஷ் திருப்பி கதைய ஆரம்பிப்பாரு. இப்பதான் பயங்கரமான காமெடி சீன் ஒண்ணு வருது. என்னதுன்னா, இவன் வந்து எப்படியாவது ஜப்பானுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா பிரியா ஆனந்த் ஒரு 10,000 எடுத்து கொடுத்து, இங்க பாரு சில்லிகள் 10,000 எடுத்து கொடுத்துட்டு அவன் எப்படி நீ கூட்டிட்டு போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு ஐசியா நடந்துச்சு சார் அப்படி வீட்டு கணேஷ் சொல்லுவாரு. கட் பண்ணா ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் எல்லாரும் நம்ம கணேஷ் தம்பி ஜப்பான் படத்தை நம்ம தான் பண்ணோம் சூரரை போட்டா இல்லங்க. அதாவது அந்த மல்லிகை கடைக்காரர் காசு தராரா, சரி அந்த என்னமோ பிஸ்கெட் சீன் எல்லாம் பாத்திருக்கான் காசு தரான். மிச்சவனெல்லாம் எதுக்கு காசு தரானுங்கன்னு தெரியாது. அதுவும் எல்லாம் சாதாரண காசு இல்ல, ஏதோ ஒரு 200 அந்த பணக்கட்டுல 200 ரூபா 100 ரூபா தாளே இருக்காது. 2000 ரூபா 500 ரூபா 2000 அந்த டைம்ல எடுத்தாங்களா? அந்த டைம்ல எடுத்ததுல 2000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு ஃபுல்லா 100 ரூபா 10 ரூபா 10 எவனுமே. அதாவது இப்ப நீங்க திடீர்னு ஒருத்தங்க பிச்சை கேட்கறாங்கன்னு வைங்க, வர வழியில 20 ரூபா ரொம்ப இதுவா இருந்தாங்கன்னா 50 ரூபா அது மாதிரி கொடுப்பாங்க. 50 ரூபாய் ரேரு, சரிங்களா? இவனுங்க இப்போ அமிச்சோட சொல்றானுங்கல்ல, இப்போ சூரரை போட்டல இந்த சீன் எடுத்தது எப்படி இருக்குன்னா, விவசாயிங்க எல்லாம் மணி ஆர்டர் போட்டு விட்டுருக்காங்கன்றது எல்லாம் சில்லறையா போகும். உட்கார்ந்து ஒரு இடத்துல சில்லறையா பிரிக்கிறதே ஒரு சீனா இருக்கும் சூர்யா அந்த இதுல சூரரை போட்டல. இங்க எல்லாம் 500 ரூபாய் 1000 சில்லறை மாத்தி ரெடியா இருக்கானுங்க எப்ப ஊருக்கு அனுப்பலான்ட்டு. இல்ல எனக்கு ஒரு ஐடியா என்னன்னா, இந்த சீன் ஒர்க் ஆயிருக்குன்னா நான் தான் சொல்றேன், அட்லீஸ்ட் அந்த ஊர் மக்களோட அவன் சும்மா ஏதாவது ஒரு 2-3 சீன், இப்ப ஏதாவது தண்ணி பிடிச்சி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு சீனு, ஏதாவது ஒருத்தரை காப்பாத்துற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது சும்மா பண்ற மாதிரி வச்சிருந்தா இன்டராக்ஷனே கிடையாது. வெறும் அந்த மளிகை கடைக்காரர் மட்டும் பாத்துருப்பாரு, அவ்வளவுதான். திடீர்னு டவரை நீத்தி பாருங்க, அவ்வளவுதான். அந்த காசை கொண்டு வந்து கொடுத்துருவானுங்க. இதுல எக்ஸ்ட்ராவா ஒருத்தி வருவா அங்கே இருந்து, ஒரு சின்ன பொண்ணு முக்காவாசி அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே தான் சுத்துவான். ஏதாவது ஒரு சின்ன சீனு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காண்டா, ஒரு பொண்ணை கடத்துறப்ப காப்பாத்திருக்கான், இந்த மாதிரி வச்சா கூட நமக்கு ஒர்க் ஆயிருக்கும். சரி ஓகேடா இவெல்லாம் இவ்வளவு பண்ணிருக்கான்ல அப்படின்ற மாதிரி. ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான், திடீர்னு எல்லாத்தையும் செயின் எல்லாம் விட்டு கொடுப்பானுங்க. அந்த கர்மத்தெல்லாம் விடுங்க. அங்கேருந்து ஒரு குழந்தை வரும், அங்கேருந்து இதுல உண்டியல் டப்பா கொண்டு வந்துட்டு, அண்ணா கணேசா ஊருக்கு அனுப்பி இருக்கா உண்டியல கொடுக்கும். இந்த பூமி பட கிளைமேக்ஸ் பாத்துருக்கீங்களா? ஆமா ஆமா, எல்லாரும் கை காசை போட்டு பொருள் வாங்கி எரிப்பானுங்க தெரியுமா? ஆமா ஆமா. அதாவது ஒருத்தர் பேசுவான், தம்பி என் 3 மாசம் சம்பளம் தம்பி போகட்டும் பரவாயில்ல. அது மாதிரி உண்டியல் காசெல்லாம் கொண்டு வந்து கணேச ஊருக்கு அனுப்புறானுங்க. ஐயோ, அங்க போனா இந்த காசு ஷேக் கெட்ட போட்டு போவாங்க. இருங்க இன்னும் நிறைய இருக்குது. அங்கேயிருந்து கட் பண்ணா நிலகல் ரவி வந்துட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அது பேர் நிலகல் ரவிங்கிறேன், ஸ்ரீநாத்கிட்ட போய் இதை கொடுப்பானுங்க. அந்த மனுஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இதை வச்சு நான் எக்ஸ்ட்ரா நான் இது போட்டு பண்றேன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்பதான் எனக்கு படத்துல ஏன் லலிதா ஜுவல்லரிக்கு தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்காங்கன்னு தெரியுது. அந்த ஒரு சீன்ல ஒரு கழட்டி கொடுப்பாரு தெரியுமா வீட்டு கணேஷ், லலிதா ஜுவல்லரில இருந்து வாங்கியிருப்பாங்க போல. இதுல என்னன்னா ஒரு ஃப்ரேம்ல கன்றாவே லலிதா ஜுவல்லரி கேலண்டரை விஎஃப்எக்ஸ் பண்ணி மாட்டியிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. பேக்ரவுண்ட்ல லலிதா ஜுவல்லரி கேலண்டர். அதான் உனக்காக நகை ஸ்பான்சர் பண்ணல, எனக்காக நீ கேலண்டர் போட்டு விட்டு அப்படின்னு இருப்பான். நான் சும்மா படத்துல லலிதா ஜுவல்லரி போஸ்டரை பார்த்துட்டு லலிதா ஜுவல்லரி வாங்க போறேன் அப்படின்னு. எனக்கு இந்த படத்தை பார்த்தா லலிதா ஜுவல்லரி மேல இன்னும் காண்டுதான் வரும். சி கர்மம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல அதான் இந்த கொள்ளடிக்க போனீங்களா லலிதா ஜுவல்லரி போயிட்டு ஒருத்தன் கேவலமா மாட்டினானே கொள்ளடிச்சுட்டு. அதேதான் ஜப்பான் ஒருத்தர் கரெக்டா அவன் இன்னொரு ஒரு தாயலி ஒரே நேரத்துல எல்லா அப்பயும் ஞாபகப்படுத்தி நீங்க ராத்திரி தூக்கம் வர முடியாத மாதிரி பண்ணி. சரி வாங்க அடுத்து கட் பண்ண நிலகல் ரவி உட்கார்ந்து இருப்பாரு.
வந்து சிவா கிட்ட ஒரு பரிசு பொருள் கொடுத்துட்டு போவாரு. என்னடான்னு பிரிச்சோம்னா சுமோ ரெஸ்லிங் பத்தின புக்கு. அதுல எதுக்கு உள்ள சாய்பாபா போட்டோ வச்சு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பக்தி முத்துக்குமார் தான் சொல்லணும். சொல்லுங்க முத்துக்குமார், ஏன் சாய்பாபா போட்டோ? முத்துக்குமார் ப்ரோ எதுக்கு அவர் இந்த இடத்துல பாபா போட்டோ வச்சாரு? முத்துக்குமார் சாய் ப்ரோ, சொல்லுங்க. முத்துக்குமார் சாய். எனக்கு அதாங்க தெரியல எதுக்கு வச்சான்னு தெரியல. இல்ல எதுக்கு இல்ல வேல்ஸ் எதுவும் பட்டனா என்ன எதுன்னு தெரியல. தியேட்டர்ல உங்களுக்கான ஃபேன் பை மொமெண்ட் தானே எந்திரிச்சலாம் கை தட்டி வியாழக்கிழமை மங்களகரமா இருந்திருக்கும். இல்ல இது யாரு குடுத்திருப்பான்? விடிவி கணேஷ்கா? வீட்டை கழிச்சு சிவாக்கு நிழல்கள் ரவி கொடுப்பாருங்கயா புக்கோட. ரவி சிம்புங்கிறேன் சிவாட்ட. சாரிப்பா சிவா பார்த்தா சிம்பு ஞாபகம் வந்துருச்சு. அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணுதான் உருப்படி போல் இருக்கு. உருப்படி செய்யணும் இல்லையே கிடையாது. அந்த புக் எடுத்த ஒரே ஒரு திருப்பு தான் திருப்புவாரு. திருப்பினோடனே அவருக்கு சும்மாவை பத்தியான எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். சிட்டி ரோபோவோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சிட்டி ரோபோவோட ஃபாஸ்ட். ஐயோ அடுத்து போனா அந்த எங்கேயோ போயிட்டு இது பாஸ்போர்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணி அப்படியே ஜப்பான் பறந்துருவானுங்க. ஜப்பானுக்கு ஷேக்கு கேட்ட போட்டு போவானுங்க தலைமறைவா இருக்கணும்ட்டு. சரிங்களா? அங்க போனா அங்க தமிழ் பேசும் ஜப்பானீஸ் கேங்ஸ்டர்கள் பொண்ணு இப்ப நான் மேல் லோகம் அனுப்ப போறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் போட்டுன்னு சொல்லுவான். வில்லன் விட்டுருவாமா. தேவையில்லாத சீன்கள் பல அதை அப்படியே தள்ளிடுவாங்க. தள்ளிட்டே போவோம். ஒரு அக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவானுங்க புதுசா. அந்த அக்காவுக்கு வந்து தமிழ் புரியுமா ஆனா பேச வராதான். அது மாதிரி ஒண்ணு. இவங்க உடனே கடத்திடுவாங்க. கடத்தி எங்க கூட்டிட்டு போறானுங்க, இங்க இது பண்ண போறானுங்கன்னு பார்த்தா கொண்டு போய் மாஸ்டர்ட்ட விட்டுருவானுங்க. அந்த ஆளு டொசிரோவை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர சுமோ ரெஸ்லிங்க்கு ரெடி பண்ணணும். இந்த உட்கார்ந்து எந்திரிக்கிற பிராக்டிஸ் இது எதுவுமே பண்ண மாட்டானுங்க. அக்கு பஞ்சர் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அக்கு பஞ்சர் பண்ணா மனநிலை வந்து சரியாகுமா எனக்கு தெரியல. பாடி பெயின் மட்டும் தான் ரிலீவ் ஆகும். அதான் எனக்கு இவனுங்க படுக்க வச்சு அக்கு பஞ்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் உடம்பு ஃபுல்லா குத்த மாட்டானுங்க. அந்த நெஞ்சுக்கிட்ட ஒரு இடத்துல குத்திக்கிட்டே இருப்பானுங்க. அவ்வளவுதான். அங்க குத்திக்கிட்டே இருப்பானுங்க. குத்துன்னு குத்தி அவனுக்கு எல்லாம் பழைய மாதிரி ஆக்கிட்டே வருவானுங்க. இப்ப இன்னொரு ஹிலோரியஸான ஒரு சீன் என்னதுன்னா, இவனதான் நம்ம கொண்டு வந்து விட்டோமே, நம்ம கிளம்புவோம்னு சிவா யோசிச்சுட்டு இருப்பாருங்க. உடனே இவன் இருக்கான்ல யாரு அந்த மாஸ்டர் வந்துட்டு, நீ வந்த வேலை இங்க இன்னும் முடியல சிவான்னு ஜப்பனீஸ்ல பேச ஆரம்பிப்பாரு. பேச ஆரம்பிச்சு சுமோ ரெஸ்லிங்கோட என்டையர் ஹிஸ்டரியே ஜப்பனீஸ் மொழியில எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவாரு. இதெல்லாம் யாரா கேட்டா? இல்ல இதெல்லாம் யாரா கேட்டா? சூரி டெம்ப்ளேட் வரும் தெரியுமா, எல்லாம் பேசிட்டியா, அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. ஜப்பான் மொழியில உட்காந்து சிவா கிட்ட அவட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு ஜப்பான் இதை பத்தி, சுமோவை பத்தி. அப்புறம் பிளாஷ்பேக் எல்லாம் ஓடுங்க. அந்த அவன் பேர் என்ன, அந்த இவன் வந்துட்டு வாங்க பாப்பான் டொசிரோவை, இவன் போக மாட்டான். அது மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு யோகி பாபு சீன் எல்லாம் வரும். அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட், அதை விட்டுறலாம். அப்படியே நகர்ந்தோம்னா அப்புறம் சேசிங் ஃபைட் சீன் வருங்க. இவனுங்க ஏதோ குரோசரி ஸ்டோர்ல போய் பொருள் வாங்க போவானுங்க. ஒரு 4-5 பேரு ஜப்பனீஸ் கேங்ஸ்டர் சண்டை போட வருவானுங்க. இவங்களை கொல்றதுதான் பிளான். அழகா கன் எடுத்தோமா வந்து சுத்தமான்னு இருக்கலாம், சுட மாட்டானுங்க. துரத்தி சண்டை போடுறங்கிற பேர்ல அங்க ஒரு காமெடி அப்படிங்கிற பேர்ல போயிட்டு இருக்கும். சேஸோட முடிவுல வந்து நம்மால் இருக்காருல்ல விடிவி கணேஷ், அவர் வந்து ஜப்பனீஸ் அங்கிள் கெட்ட போட்டு நான் மறைஞ்சிட்டேன் எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாருங்க. அதெல்லாம் சிரிப்பு வரல, அவங்கள ஏதோ காமெடின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்படியே நகர்ந்தோம்னா அதுக்கப்புறம் டொசிரோ வந்துட்டு ஏன் ஊரை விட்டு வந்தான், ஜப்பான் ஏன் வந்தான் புரியல. இல்ல என்னன்னா இந்த படத்தை எத்தனை டேக்ல எடுத்திருப்பாங்க? ஒரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? டொசிரோ ஃப்ரேம் வாங்க, சிவா ஃப்ரேம் வாங்க, டயலாக் பேசுங்க. ஓகே நெக்ஸ்ட் சீன். இல்ல எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சிவா தான் கோஸ்ட் டைரக்ஷன் பண்ணிருக்கானு தோணுது. அதான் டைரக்டர் இருக்காருல்ல, அவர் சும்மா உட்காருப்பா அந்த டேபிள் உட்காருண்டு இவனே எடுத்திருப்பான் போட்டுருக்கு படம் ஃபுல்லா. ஆண்டவா நீங்களா? இதெல்லாம் அடிக்கடி டிஎன்ஏ பண்ற வேலை, அடிக்கடி ஆண்டவர் பண்ற வேலை. இது ஒரு ஆக்ட் ஃபிலிம்ல கூட உங்களுக்கு ஏதாவது ஓகே இப்ப எடுக்கிறாங்கன்னா ஒரு இதுவா இருக்கும் பாக்க. இதெல்லாம் ஏதோ சும்மா ப்ளூ பாஸ் பாக்குற மாதிரி இருந்தது மொத்த படமே. டொசிரோ பேச்சு வந்துருச்சு. டொசிரோ அக்குபஞ்சர் பண்ணதுல பேச்சு வந்துருச்சு. டொசிரோ அழுதுகிட்டு இருப்பான். ஏன்டா அழுகிற அப்படின்னு, நான் ஏன் இந்த ஊரை விட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. என்னதுன்னா டொசிரோ வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கி ஏதோ ஒரு ஆட் பிலிம் எடுக்க கூப்பிட்டுருவானுங்க. ஆட் பிலிம் ஏதோ ஒரு பிஸ்கெட்டுக்கு ஆட் பிலிம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதுலயும் பிஸ்கெட் வச்சு ஆட் பிலிம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துருவான். என்னோட இந்த கேங்ஸ்டரோட மெயின் அப்ஜெக்டிவே ஊருக்குள்ள இருக்க விடக்கூடாது, இவன் இருந்தா நம்மளோட ஜெயிச்சிருவானுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவானுங்க, அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு கடல்ல வீசிடுவானுங்க. இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, இவன் இவ்வளவு நேரம் மனநல பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி குழந்தை மாதிரி நடந்துகிட்டு இருந்தான் தெரியுமா? ஏன்
தெரியல. பிஸ்கெட் வந்து மயக்க பிஸ்கெட் தின்னா சரி, கடல்ல போட்டானுங்க, சென்னை கடற்கரைக்கு வந்துட்டான் சரி, மணல்ல என்னாச்சு? அதெல்லாம் நீங்க லாஜிக் கேட்க கூடாது. அடுத்து கட் பண்ண திருப்பி சதீஷ் வராரு, ஏன்டா இந்த கதையெல்லாம் நீ சொல்லி கொள்ற அப்படின்னு அவர் இப்பயுமே ஆடியன்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்றாரு. பக்கத்துல ஆனா லேடி கான்ஸ்டபிள், சார் கதை நல்லா தானே சார் போகுது, அவர் சொல்லட்டும் சார், என்ன சார் இப்போ அப்படிங்கிறாங்க. அவன் திருப்பி சொல்றான் என்னதுன்னா, இது நீ கண்டிப்பா ஜெயிச்சா அவனு டஷிரோ அப்படிங்கிறாங்க. பார்த்தா டஷிரோ திடீர்னு ஒரு ட்ரைனிங் மாண்டாச்சு போது சிவா வந்து ட்ரெயின் பண்றாரு டஷிரோவை. உனக்கு என்னடா தெரியும் பத்தி? சிவா எப்படா ஸ்மோக் கத்துக்கிட்டான்? பார்த்தா டக்குனு மேட்சுக்கு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் எல்லா இது பரதநாட்டியம் எங்க திருப்பி ஆடுவானே தமிழ் படம் ப்ரோல வந்து, அது மாதிரிதான் குரங்கு படத்தை வரைய தெரியுமா? அது மாதிரிதான் தமிழ் படத்துல இருந்து ஸ்கிரீன் பிளே கத்துக்கிட்டு போய் சும்மா எழுதியிருக்காரு. அது குரங்கு படம் மாதிரி வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அவன் உட்காந்து டஷிரோ திருப்பி கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. டஷிரோ திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது டஷிரோட ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கும் தெரியுமா? இந்த மான் கராத்தே படத்துல வர மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த ரிங்குக்குள்ள அவரோட தள்ளி விடுறது, எட்டி விழுகிறது, சண்டையெல்லாம் போட மாட்டாரு, தள்ளுவாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிடும் ஒரு ஃபைட்டும். இப்படியே போய்கிட்டு இருக்கோம். இது மாதிரி போய்கிட்டு இருக்குங்க. டஷிரோ ஆடிட்டு இருப்பாரு. அப்படியே போனா ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த மேட்ச் டஷிரோ ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஏதோ பேசுவாங்க. அந்த மேட்ச்ல ஒரு மாதிரி கஷ்டப்படுவாருங்க ஜெயிக்கிறதுக்கு. அதான் திடீர்னு சிவா வந்துட்டு டே கணேஷ் அப்படின்னு கத்துறோன்னு அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். இவன் நம்மள பாத்துக்கிட்டது, பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு நம்மள அலைய விட்டது, இந்த ஊர் மக்கள் எல்லாம் காசு போட்டது, குளுக்காண்டி வாங்கி கொடுத்தது, அக்கு பஞ்சர் பண்ணது எல்லாம் ஞாபகம் வந்து சுருப்பி அந்த ஆப்போனண்ட போட்டு ஒரு அடி அடிப்பாங்க. டஷிரோ ஜெயிச்சிருவாங்க. இதெல்லாம் சார்பேட்டா இதுவா அந்த மாண்டேஜஸ் எல்லாம் போடுவாங்க தெரியுமா? இதுலயே வந்து ப்ளூ கலர் ஜெட்டி தான் போட்டிருக்காரு. இல்ல டஷிரோ ஏன் ப்ளூ போட்டிருக்காரு? ரஞ்சித் படமா இது? ஒருவேளை இருக்கும். டார்க் டஷிரோ ஜெயிச்சிட்டாரு. இதெல்லாம் விட்டீங்க. அந்த ஊர் சாப்பாடு பிடிக்காம நம்ம ஊர் சாப்பாடு மசால் வடை வேண்டாம் 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 வேண்டாம். மசால் வடை கொடுத்து ட்ரெயின் பண்ணுவானுங்க. டஷிரோ திடீர்னு தமிழ்ல பேச ஆரம்பிச்சிருவாருங்க. அதாவது இப்போ என்னன்னா இந்த ஃபைட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இல்ல அவர் ஜப்பனீஸ் தான் பேசுறாரு, தமிழ் பேர் பண்ணிருக்காங்களா? ஓகே, நான் முதல் டைம் படம் பாக்குறப்ப என்னடா டஷிரோ தூய தமிழ்ல எல்லாம் பேசுறாங்க. இல்ல எனக்கு அவனுக்கு ட்வின் வருது ஒருத்தர் இருப்பானே அந்த வீட்டுல கூட இவங்க போவாங்க, அங்க மாஸ்டரா கோவப்படுவான்ல, இவனை அப்படி மாத்தி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கொடூரமா இருக்கும். இப்ப வந்து அப்புறம் வந்து அன்பை பத்தி பேச ஆரம்பிப்பாரு சிவா. என்னதுன்னா அவனையும் ஸ்டேஜ் கூப்பிடுவாருங்க. கூப்பிட்டு இவன் தான் என்னை காப்பாத்தினா, நான் இங்க நிக்கிறது காரணம் தானே, அன்புதான் எல்லாமே, அன்புங்க, நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவான். இந்த கடைசி சீன் இருக்குல்ல, வீட்டு கணேஷ் சீனு, அதை மட்டும் வேற யாராவது சொல்லுங்க, நல்லா பேச முடியல, தொண்டை வலிக்குது. நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, இந்த கதையை சொல்லி முடிப்பான். சொல்லி முடிச்சோடனே அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு கொண்டு வந்திருப்பான், பெட்டி மாதிரி. அந்த பெட்டி வந்து இந்த மாதிரி பிரிச்சு இது ஒண்ணுன்னு சொல்லுவான். அதை வாங்கிட்டு போயிடுவான். அது வந்து தங்கம் இருக்கும். கதையை சொல்லி முடிக்கிறப்ப எடுத்துட்டு போயிடுவான். இவனுக்கு கொஞ்சம் வச்சுட்டு போயிருப்பான் கீழே, ஒரு துண்டோரமா வச்சு அது கீழே வச்சிருப்பான். இவன் சொல்லிட்டு போயிடுவான் அந்த பெட்டியை கொடுத்தோடனே. அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த தங்கத்தெல்லாம் இது பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு போலீஸ். சதீஷ் வந்து திருந்திடுவான். எல்லாருக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். எங்கேருந்தோ வந்து ஒரு சும்மா ரெஸ்ட்லரே போட்டிருக்கான், ஆனா நம்ம இப்படி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நேர்மையா இருக்கும்னு சொல்லி இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லிடுவான். இவனுக்கு எப்படி அந்த பொட்டி கிடைச்சா சொல்லுங்க விடிவிக்கு? அது அது இவங்க தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இவங்க எல்லாம் தர மாட்டேங்க. சொல்லுங்க கேசவ். லாஸ்ட் இதுல படுத்து கிடப்பாங்க பீரை குடிச்சுக்கிட்டு. அந்நேரத்துல அந்த கடல்ல இருந்து அடிச்சுட்டு வருங்க பொட்டி. அவ்வளவுதான், திறந்து பார்ப்பான், அவ்வளவு தங்கம் இருக்கும். எடுத்து வந்து தங்கத்தை பத்தி காட்டிடுவான். உடனே சிவா திருந்திடுவான், சதீஷ் திருந்திடுவான், கொடுத்துருவாங்க. வீட்டு கணேஷ் ஊர் கிளம்பிடுவாரு. படம் அதான் இது படத்தை எப்படி செட் பண்ணிருக்கணும்னா, இது போலீஸ் ஸ்டேஷன்ல செட் பண்ணாம பிடிவி கணேஷ் ஒரு பார்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அரை போதையில சதீஷ் வந்து ஒரு கட்டிங் கேட்கும் போது கதையை கேட்டா கட்டிங் தரேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு அப்படின்ட்டு ஒரு குடிகார பையன் கதை சொல்றான் அப்படின்னு வச்சிருந்தா இந்த படம் ஓடிட்டு இருக்கும். ஓடி இருக்காது.
எடுத்துக்கிறாப்புல இருந்திருக்கும். சரி ஓகே அப்படின்னு. அதான் சொல்லுங்க கேசு, உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்றதுக்கு இருக்கா? இல்ல அவ்வளவுதான். இந்த படத்தை பத்தி ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல ஆக்சுவலா நான் பாக்குற மைண்ட் செட்ல இல்ல. இல்ல நீங்க வேல்ஸுக்கு வந்து அப்ரோச் பண்ணலாமே உங்க ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போயிட்டு. இல்ல ஒண்ணும் இல்ல, என்னோட ஒரு 2 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். நம்ம வேல்ஸோட மச்சான் இருக்காருல்ல வருண், அவருக்கு வந்து ஏதாவது ரோல் அதுல இன்க்ளூட் பண்ண முடியுதான்னு பார்த்து நான் வேல்ஸே போய் அப்ரோச் பண்றேன். ஏன்னா சும்மா படமே ஃபண்ட் பண்றாங்க, என் படத்துக்கு பண்ண மாட்டாங்க. சும்மா முக்காச்சு படம் அப்படித்தான் இருக்கும். இல்ல அதாவது ஒரு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஓகேஷான ஸ்கிரிப்ட் சரிங்களா. அதாவது ப்ரிமைஸா ஓகே, பிளாட்டா ஓகே, பண்ணா கொண்டு போலாம் இந்த ஸ்கிரிப்ட. ஒரு 2-3 ரைட்டர்ஸ், ஒரு அசிஸ்டன்ஸ், அட்வைசர் கூட எவனையுமே ஹையர் பண்ணலையா? வந்தோன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கூட இல்லைங்க. படத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி சீன்லாம் வைக்கணும்ட்டு. அந்த மாதிரி ரேண்டமா எடுத்த நோட்ஸ் வச்சு அப்படியே படம் பண்ணிருக்கான். அவ்வளவுதான். வைக்கணும், பஸ்கெட் சீன் வைக்கணும். நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த சீன் வச்சிருந்துருக்கலாம்ல, எப்படி வச்சிருக்கலாம், அதை அப்படியே சொல்லிருக்கான் சிவா, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டான். இது எப்படி பண்ணுவோம், இது இந்த சீன் நம்மளே இப்போ ஒரு 10 நிமிஷமா பேசுறோமா இந்த படத்துல என்ன சீன் வச்சிருக்கலான்ட்டு. நமக்கே இத்தனை ஐடியா வருது, இவங்க ஒரு 5 நிமிஷம் யோசிக்க மாட்டாங்கல்ல. ரொம்ப கொஞ்சம் அப்படி மாறணும், சிவாவும் கொஞ்சம் மாறணும். கதையெல்லாம் பார்த்து தலையிட்டா அப்படிதான் ஒரு படம். சூதுகவும் 2 சும்மா அடுத்த ராம் படம் ஒண்ணு மட்டும் தான் இருக்கு தலைவர் கையில, பறந்து போ. தலை நல்லா இருந்திருக்கும், நல்லா வரும். இல்லைன்னா இதே மாதிரி தான் வரும். அதுவும் ராம் படத்துல நான் புழுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணாருன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது சொல்லுங்கயா, இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு எனர்ஜி இருக்காது பாவம். இவரு சுகுமார் ஃபைனல் தாட் சொல்லி முடிச்சோன்னா நான் என் ஃபைனல் தாட் சொல்றேன். ஸ்கிப் பண்ணிருக்கலாம், இந்த படம் ஷூட்டிங் போயிருக்க வேணாம், அப்படி ஒரு படமே எடுத்திருக்க வேணாம், நமக்கு டைம் வேஸ்ட். நான் தியேட்டர்ல போய் பார்த்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எப்படி ஆர்டிஸ்ட்க்கு தொலைச்சாலும் அது மாதிரி தொலைச்சிருக்கலாம். ஆர்டிஸ்ட்க்கு எங்கேயாச்சும் நிம்மதியா பெட்ரு. ஆமா, இல்லன்னா இந்த படம் ஷூட்டிங் ஆனப்ப கொரோனா வந்திருக்கணும், அதான் தப்பு பண்ணி லேட்டா வந்ததுதான் கொஞ்சம் இதுவா போச்சு நமக்கு. அதான் டிராப் பண்ணிருப்பானுங்க அந்த ஐடியாவே. அதேதான், சும்மா ரெஸ்லராலையும் வந்திருக்க முடியாது, நல்லா நிம்மதியா இருந்திருக்கலாம். அவனு ஜப்பான்ல கூப்பிட்டு இருக்க முடியாது, அவனையும் ஷூட்டிங்கே நடந்திருக்காது, பணமும் வந்திருக்காது, நிம்மதியா இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா எஸ்டிஆரை கேஸ்ட் பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு சீனுக்கோ போஸ்டரோட தப்பிச்சிருப்போம். இந்த படத்தை லாக்டவுன் முன்னாடி எடுத்துட்டானுங்க, இல்லைன்னா ஜிவிஎம்லாம் அதுல ரோல் பண்ணிருக்க வேண்டியது. செல்வா பண்ணிருப்பீங்களா? சரி வாங்க, நான் என் ஃபைனல் தாட் சொல்றதோட பாட்காஸ்ட் முடிக்கும். செல்வா பத்தி பேசாது அப்படி வந்தோம்னா இந்த அதாவது சொல்றேன்ல, சோட்டா பீம் எபிசோட வந்து படமா எடுக்க நினைச்சா இப்படிதான் வரும், ஒண்ணும் மிஞ்சாது. நம்ம பேசிட்டு இருக்கும் போது முத்துக்குமார் எனக்கு லிங்க் அனுப்பி விட்டுருக்காரு, சோட்டா பீம் சும்மா பிரச்சனை அப்படின்னு எனக்கு ஒரு இது அனுப்பியிருக்காரு, யூடியூப் வீடியோ அனுப்பியிருக்காரு. அதான் நான் சொல்றேன்ல, அது வந்து ஏதோ ஒரு படம் சொன்னீங்க ப்ரோ, பாலியோ ஏதோ ஒரு படத்துல இருந்து எடுத்தீங்க சோட்டா பீம் படம் கதை. இவர்தான் விடுவானுங்க. இல்ல அது கூட நல்லா இருக்கும், அது பொம்மை படம். கேசவ சொல்லுமா இல்ல கன்வின்சிங்கா அந்த மாதிரி ரைட்டிங் எல்லாம் பண்ணாலும் ரைட்டிங் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அது குழந்தைங்களுக்காக எடுக்கப்படுறதுங்க. அதாவது இப்போ சமோசா ஆட்டோமேட்டிக்கா சுடுற கன்னு வந்துருச்சா அப்ப அப்படின்னா அப்படியா அப்படின்னு குழந்தை கேட்கும். இப்ப நம்ம எப்படா வந்துச்சு அப்படிமோ, இப்ப நம்மளே கார்ட்டூன் பாக்கணும்னா கேட்க மாட்டோம், சரி வந்துருச்சு இதை வச்சு இப்ப 20 நிமிஷம் என்ன விளையாடுறாங்கன்னு பாப்பா அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம். ஆமா, இதுதான் இங்க பிரச்சனை. இல்ல இத வந்து இவங்க கொண்டு ஒரு போகும் இந்த மாதிரியா கொண்டு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி சோட்டா பீம் படமாவது எடுத்து வந்துருக்காங்க, கண்டிப்பா அவருக்கு லாபமாவது கிடைச்சிருக்கும் இவங்களுக்கு. இதுவே அனிமேட்டட் படம் மாதிரி எடுத்து இது பண்ணிருந்தா கூட சிரிப்பா இருக்கும். இல்ல வேற ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் வந்து இந்த படம் பண்ணியிருந்தானா அது கடன்ல மாட்டிருப்பான், வேல்ஸ்ன்றதுனால தப்பிக்கிறாங்க, அவ்வளவுதான் என்னோட தாட். அதாவது வேல்ஸுமே கடன் வாங்கி தான் படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கடன் வாங்குறாங்க, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான். அவன் எஜுகேஷன் லோன் எடுத்து கட்டுற காசை சும்மா மாதிரியான படங்கள்ல போடுறாங்கன்னு நினைக்கும் போதுதான்
சிவா நடிக்காமலே இருக்கலாம். அதான் என்னோட ஃபைனல் தாட். நிம்மதியாவது இருக்கும். இந்த மாதிரி படம் சூதுகம் 2 இது மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அவன். ஆனா நானும் முத்துக்குமார் ஒரு அடி வாங்கிட்டோங்க. நான் போய் சூதுகம் 2 வாங்கிட்டு வந்தேன், அவர் போயிட்டு சும்மா ஒண்ணு வாங்கிட்டு வந்தாரு. பறந்து போறது பறந்து போலாமா வேணாமான்னு இருக்கு. ராம் படம் பயமா இருக்கு. பறந்து போ முதல்ல ரிலீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். 7 கடல் 7 மலையை தாண்டி பறந்து வருதான்னு பார்ப்போம். இல்ல அப்புறமா இருந்தாலும் நான் இவன் இருக்கான், நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போவேன். ஏதாவது இவன் காமெடி நான் சொல்றேன்னு சொல்லி போய் ஏதாவது மாத்திருந்தானா ராம் செருப்பாலி அடிச்சிருப்பாரு. சரி ரைட்டுங்க, முடிங்க, போதும். பை கட் பண்ணிடலாம். பை. நன்றி.